பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாளிலும் இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கடைசி இரவு இந்த ஆராதனையிலே உங்கள் யாவரையும் சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி போனால் புதிய ஆண்டு நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. 2026. எத்தனை பேர் தீர்மானத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? என்ன தீர்மானத்தோடு? இந்த வருஷம் விட்டதெல்லாம் அந்த வருஷத்தில் என்ன பண்ணோம்? பிடிக்கணும். எல்லாம் எழுந்திருப்போம். நாம் ஒரு சங்கீதத்தை நாம் சொல்ல நாம் திரும்ப நாம் வாசிக்கலாம். சொல்லும்போது நீங்கள் அப்படியே அதை திரும்ப சொல்லும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 131 3 வசனங்கள் அதிலே உள்ளது. அதை நான் சொல்லும்போது திரும்ப என் கூட நீங்கள் சேர்ந்து நீங்கள் சொல்லும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். நாம் இந்த பழைய வருட ஆராதனையில் 2025 அந்த முதல் அந்த காலை பொழுதுல அந்த 12 மணி 2025 ஆரம்பித்ததான அந்த காலை பொழுதில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கலாமா? எத்தனை பேர் அதை ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? இன்னும் அவ்வளோதான் பாஸ்டர், முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த வசனம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் காற்றுல பறக்க விட்டீங்களா? இல்லை, அந்த வசனத்தை நீங்கள் எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? அதிகாரத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 37:26. நான் அவர்களோடே சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஒரு பெரிய வாக்குத்தத்த வசனம். அதில் ஒரு பிரதான ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறது, சமாதான உடன்படிக்கை. நாம் இந்த ஆண்டினுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த இறுதியில் நாம் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோமா? அந்த உடன்படிக்கையிலே நம்ம கரெக்டாக நம்ம இருந்திருக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் இந்த ராத்திரி வேளையிலே உங்களுக்கு நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்த சங்கீதக்காரன் 131 அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. எத்தனை பேர் இதை நம்ம சொல்ல முடியும்? என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு சில நேரத்தில் இருதயம் ஒரு இருமாப்போட தான் என்ன பண்ணுது? இருக்குது. 2026 அந்த இருமாப்பு நம்மளை என்ன பண்ணக்கூடாது? தொடர கூடாது. 2வது, நம்முடைய கண்கள் மேட்டிமை உள்ளவைகளுமா இருக்கிறது.
2025 எதெல்லாம் மேட்டிமையா தெரிஞ்சதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், விட்டுடணும். ஆமென். எந்த அளவுக்கு, எந்த உயர்வுக்கு, எந்த எஸ்டீமுக்கும் நம்ம போனாலும் ஆண்டவர் தான் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பண காசு வந்தாலும், எவ்வளோ நமக்கு ஆஸ்தி பெருகினாலும், எவ்வளோ ஒரு நல்ல வேலை கிடைச்சாலும், நம்ம எவ்வளோ பெரிய பங்களாவே கட்டினாலும் சரி, இயேசு தான் பெரியவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கண்களிலே மேட்டிமை இல்லை என்று சொல்லி இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார். புதிய ஆண்டிலே நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். என்னது? என் கண்களிலே மேட்டிமை வரக்கூடாது. அது நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் உலகத்துக்குள்ளதான் இருக்குது. அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ள ஒரு நாளும் வரக்கூடாது. ஆமென். நாட்கள்ல பாருங்க, நானும் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மோதிரம் என்கிட்ட கிடைச்சது. ஒரு நல்ல தங்க மோதிரம். அந்த மோதிரத்தை பார்த்த உடனே, சரி அந்த மோதிரம் நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்குது, என் கையில் அது வந்துருச்சு. அந்த மோதிரத்தை பாருங்க, நான் எடுத்து என் கையில் போட்ட உடனே, எனக்குள்ள அதை போட்ட உடனே ஏதோ நமக்கு ஒரு என்ன வருதுங்க, உடனே ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை. அப்படியே அந்த மோதிரம் கையில் வந்த உடனே நம்ம கைக்கு அதான் சொல்றாங்க பாருங்க, அந்த தலகால புரியல. அல்லேலூயா. நிறைய நேரங்களிலே நமக்கு கொஞ்சம் ஏதாகிலும் ஒன்று கூடும்போது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பிசாசு என்ன பண்ணிடுறான்னா கொஞ்சம் பெருமையை தள்ளிடுறான். அல்லேலூயா. ஆமா, அதை போட்ட உடனே நமக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதை கழட்டி வச்சுட்டா கொஞ்சம் எப்படி இருக்குதுங்க, நார்மலா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமென். அல்லேலூயா. கூட வரும்போது போடலான்னு பார்த்தேன். இல்லை, நம்ம ஒரு ரெசல்யூஷனோடு இருக்கணும். ஆமென். ஆமாம், நகை அணிவது அணியாதது உங்களுடைய விருப்பம். ஆனால் அதை போடும்போது உங்களுக்குள்ளே அந்த தன்னடக்கம் வரல அப்படின்னு சொன்னால், அப்போ அதில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியது ஒரு அவசியம் இருக்குது. ஆமென். அங்கே மேலே வேற கூட்டிகிட்டே இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அதை வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் புதிய ஆண்டில் உங்களுக்கு அதை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அது எவ்வளோ கோடிகனா போகட்டும், அது எவ்வளோ மில்லியனா போகட்டும், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் தந்து ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறவனாலேயே அதை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா, நம்மளால அதெல்லாம் கூட வர்றது சும்மா நம்ம அப்படி திரும்பி பார்த்தா அது நமக்கு கூட தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு தீர்மானத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது அடுத்த ஒரு காரியம் பாருங்க, பெரிய காரியங்களிலும் இந்த ஆண்டுல எத்தனை பெரிய காரியங்களில் நம்ம ஈடுபட்டோம். கடைசியாக எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. நமக்கு மிஞ்சி போகிற ஒரு விஷயத்தில் அதை என்ன சொல்ல போற, ஒரு கருமம், அது ஒன்றுத்துக்கும் உதவாது. அதை பிடிச்சின்னு அழுதுன்னு அதை பிடிச்சின்னு போராடின்னு நமக்கு மிஞ்சி போகிற காரியங்களிலே இந்த ஆண்டுல எவ்வளோ நேரத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மிஸ் பண்ணி இருக்கிறோம். அதை பிடிச்சிட்டு தொங்கின்னு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறோம். வருகிற புதிய ஆண்டுல இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது தான். நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் அது ஆசீர்வாதமானதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது 365 நாளும் நமக்கு பர்ஃபெக்டா இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா 24 மணி நேரத்தில் பிசாசு எவ்வளோ நேரத்தை நம்மளை பலவீனப்படுத்தி நம்மளுக்கு மிஞ்சின அந்த கருமத்தில் போய் நம்மளை சிக்க வச்சு அந்த கருமமான காரியத்தில் நம்மளுடைய நேரம் வீணா செலவாகி போயிடும். அல்லேலூயா. அதனால நம்ம புதிய ஆண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம தீர்மானமா நம்ம எடுக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அடுத்து பாருங்க, 2வது வசனம், தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது. ஆத்துமாவை அடக்க வேண்டும், அது பால் மறந்த குழந்தையை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமாவை அடக்குகிற ஒரு சுபாவம் வருகிற புதிய ஆண்டுல நமக்கு வேண்டும். அதே போல ஒரு பால் மறந்த குழந்தை, அதனுடைய சுபாவம் என்னவா இருக்கும்னா, அது சும்மா போய் அம்மாவை தொந்தரவு பண்ணாது. அல்லேலூயா. பால் மறக்கிற வரைக்கும் அம்மாவை போய் அது தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும்.
ஏன்? அதுக்கு வேற உணவு கிடையாது, அதற்கு வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் பாருங்க, குழந்தைக்கு நிறைய ப்ராடக்ட் வந்துருச்சு. சத்து மாவு, அந்த மாவு, இந்த மாவுன்னு எடுத்து எதனா ஒன்று பாலில் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, ஊட்டி விட்டுறாங்க. ஆனா பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வயசு 5 வயசு வரைக்கும் என்ன கொடுத்துருக்குறாங்க, பாலே கொடுத்துருக்குறாங்க. நீங்க பாருங்க, குழந்தை பிறந்த 2 மாசம் கூட ஆகல, என்ன கொடுக்க ஆரம்பிச்சுனா அது என்ன ஒரு டப்பா மாதிரி விற்குது, அதுவே பாலுக்கு சமமா என்ன பண்ணுதான் இருக்குதான். வேத வசனம் சொல்லுது பாருங்க, குழந்தையை போல நாம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட குழந்தை? ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்க வேண்டுமா. அல்லேலூயா. அந்த தாயை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு குழந்தை. ஆனா சின்ன வயசுல பாருங்க, பாலுக்காக அழும் குழந்தை. ஆமென். அல்லேலூயா. இப்ப யாரன்னா அப்படி அழுறீங்களா? வெள்ளம் வளர்ந்துட்டோம். சண்டே ஆனா கறி போடலன்னா தான் அழுறோம். எனக்கு சின்ன பீஸ் விழுந்துச்சு, அக்காவுக்கு பெரிய பீஸ் விழுந்துச்சு, அண்ணனுக்கு பெரிய பீஸ் போயிடுச்சு, எனக்கு என்ன வரல, எனக்கு அந்த நல்லி எலும்பு பீஸ் என்ன பண்ணல, வரல. அல்லேலூயா. புதிய வருஷத்துல நாம் நம்முடைய ஆத்துமாவில் ஒரு என்ன இருக்கணுங்க, குழந்தையை போல, இந்த பால் மறந்த குழந்தையை போல ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். நம்மை நாமே மெழுகேற்றி கொள்ளுகிற, நம்மை நாமே சரி செய்து கொள்ளுகிற, முதல்ல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். இன்னும் நான் எதிலெல்லாம் சரியாக வேண்டும் என்பதை நாம் நிதானித்து பார்த்து நாம் அதிலே மனம் திரும்புவோமானால் 2026 நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். இல்லையானால் 2025 நீங்கள் பிறந்ததுலேருந்து 2025 வரைக்கும் ஒவ்வொரு நியூ இயருக்கும் அது இதுன்னு நீங்க நிறைய என்ன பண்ணியிருப்பீங்க, தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க. ஆனா 2வது நாள் பார்க்கும்போது அந்த தீர்மானம் குப்பை தொட்டிக்குள்ள போயிருக்கும். அந்த ஒரு நாள் வரைக்கும் தான் உங்களுடைய தீர்மானம். நிறைய பேருக்கு அந்த சாயங்காலம் வரையும் தான் தீர்மானம். ஒருத்தன் தீர்மானம் எடுத்திருக்கிறான், இனி நான் சாராயமே குடிக்க மாட்டேன். அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற சாராயம் குடிச்சுக்கிறான் போய் டாஸ்மார்க். தீர்மானமே என்னதான்? சாராயம் குடிக்க மாட்டேன்றதுதான் தீர்மானம். வருகிற 1ஆம் தேதி நியூ இயர்ல இருந்து நான் என்ன குடிக்க மாட்டேன், சாராயமே குடிக்க மாட்டேன். இதுதான் என்னதுங்க, சரக்கு அடிக்க மாட்டேன் தீர்மானம். இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற, இந்த தீர்மானத்தை கொண்டாட எங்க போயிருக்கிறான்? டாஸ்மார்க்கு போயிருக்கிறான். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை நாம் நமக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை மறந்து, ஆண்டவர் நம்மோடு பேசின அந்த சத்தத்தை மறந்து, ஆண்டவர் நமக்கு காட்டின அந்த தரிசனத்தை மறந்து இங்க சபையில உட்கார்ந்து கொண்டிருந்தோம், வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தோம், வேலை செய்யற இடத்துல இருந்தோம். ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்கள் ஏராளமா இருக்குது. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய தரிசனங்கள் ஏராளமா இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஆரம்ப நாட்களை காட்டிலும் ஆண்டவர் 2025 இந்த கடைசி நாளில் அதை விட அதிகம் ஆசீர்வதிச்சுதான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா எல்லாம் சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் போகும்போது இன்னும் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைப்பாரு. இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் தான் இருக்குது. நமக்கு என்னன்னா, இதுவே நமக்கு ரொம்ப பாரமா தான் இருக்குது. ஏசப்பா, எப்படியானா இந்த பாரத்தை கொஞ்சம் என்ன பண்ணிடுங்க, இறக்கி வச்சிடுங்க. இந்த பாரத்தை ஆண்டவர் சொல்றாரு, இது நம்முடைய வாழ்வின் ஒரு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில் வருகிற பாரம், கஷ்டம், நஷ்டம் எல்லாமே ஆண்டவர் நம்மளை ஒரு பாதையில நடத்துறார். அவருடைய சுமை லகுவா இருக்குதான். எத்தனை பேருக்கு அந்த சுமை லகுவாகணும் அப்படின்னு நீங்க பிரயாசம் எடுத்தீங்கன்னா, வர புதிய ஆண்டுல உங்க ஜெப நேரத்தை என்ன பண்ணுங்க, கூட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்து கடைசியா பாருங்க, இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. நம்ம யாரை மாத்திரம் தான் நம்பணும்? கர்த்தரை மாத்திரம் தான் நம்ப வேண்டும். இஸ்ரவேல் யார்? நாம் தான் இஸ்ரவேல். ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் இது முதற்கொண்டு யாரை நம்பி இருக்கணும்னா கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். ஆமென். 365 நாளும் நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? யாரை சார்ந்து இருக்கிறோம்? கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தரையே சார்ந்து இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த ஆண்டுல நாம் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் புதிய ஆண்டிலே நாம் அப்படி நடந்து கொள்ளும்படியா கொஞ்ச நேரம் நம்ம விட்டு கொடுத்து இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்துல
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் மறந்து போயிருந்தாலும், ஒருவேளை அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து நாங்கள் செபித்து கொண்டே இருந்தாலும், இன்னும் அது என் வாழ்க்கையில நடக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருந்தாலும், ஆண்டவரே, நீர் அவைகளை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் அப்பா. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே நாங்கள் பிடித்து கொண்டு நடக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? சங்கீதக்காரன் சொன்னது போல, நாம் இருமாப்புள்ளவர்கள் அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் என் மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுவதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமரப்பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த ஆராதனையில, இந்த கடைசி ஆராதனையில ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு பால் மறந்த குழந்தைய போல ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டுல அப்பா நாங்கள் கடந்து வரும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன்னு சொன்னீங்களப்பா. இது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும் என்று சொன்னீரே. அந்த உடன்படிக்கையினே ஆண்டவரே, அந்த உடன்படிக்கை எப்போதும் எங்களை பிரியாதபடி ஆண்டவரே நாங்கள் புதிய தீர்மானங்களிலே உறுதியா இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று சொன்னீரே. ஸ்தாபித்து காட்டி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் தாங்கினதற்கு எவ்வளவும் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. கரங்களை உயர்த்தி, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே உடனிருந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின எல்லா தயவுக்காகவோ, எல்லா கிருபைக்காகவோ, எல்லா சுகத்துக்காக, பரிபூர்ணமான நன்மைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நல்ல ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நடத்தி வந்த விதங்களை நினைத்து, அப்பா நம்மளை சுமந்து வந்த விதங்களை நினைத்து நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவே, இயேசுவே,
நன்றி நன்றி ஐயா. அளவில்லா அன்பிற்காக சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா. அளவில்லா அன்பிற்காக thank you Jesus. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக இயேசுவே இயேசுவே. சொல்லுங்க, இயேசு சொல்லுங்க, இயேசுவே. ஓ தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா? இயேசுவே நன்றி நன்றி ஐயா. அளவில்லா அன்பிற்காக ரகதரமஷதலகதரா. அளவில்லாத அன்புக்காக நன்றி தகப்பனே. நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக திருக்கரத்தினாலே என்னை தாங்கி உம் திரு சித்தத்தினாலே எங்களை நடத்தி தயவுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. சொல்லுங்க, நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே. ஒரு தீர்மானம் மிக மிக அவசியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தீர்மானம் மிக மிக அவசியம். அதை நிறைவேற்ற முடிகிறதோ நிறைவேற்ற முடியலையோ, ஆனால் தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய துணையோடு அவர் கையை பிடித்து 2026 நடக்க நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அப்பா கையை பிடித்து அளவில்லாத அன்புக்குள்ள என்னை அணைத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய அளவில்லாத அந்த இரக்கத்துக்குள்ளே எங்களை அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத அந்த கிருபைக்குள்ளே எங்களை அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டுடைய சமூகத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நான் மனம் திரும்பாத நாட்கள் போதும். நான் தீர்மானங்களை எடுத்து அதை செய்ய தவறின நாட்கள் போதும். என் வாழ்க்கையில அநேக ஆண்டவரே ஆண்டுகள் கடந்து போனதே தவிர நான் எடுத்த தீர்மானங்களில் சரியாக ஓட முடியலப்பா. உன் நுகத்தை எடுத்துக்கொண்டு, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஓடும்படியான ஒரு பாதையை எங்களுக்கு அமைத்து தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு அமைத்து தாங்க ஆண்டவரே. அமைய பண்ணும் ஆண்டவரே, அமைய பண்ணும் ஆண்டவரே. ஜெபிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, வேலையில கூட ராஜா எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அற்பமான ஆரம்பம், ஆனால் அதனுடைய முடிவு அற்புதமாக இருக்கிறது, ஆச்சரியமாய் இருக்கிறது. அது உம்முடைய கரத்தின் கிரியைகள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டின் இறுதியில கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்க தீர்மானங்களை எடுத்த நீர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நாளிலே கூட யாவரையும் அழகா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆமென். இப்போ நமக்கு ஒரு பட்டிமன்றம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? எல்லாம் நல்ல அழகா தீர்மானமெல்லாம் எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்புல வருகிற புதிய ஆண்டுக்கான ஒரு எதிர்கால தரிசனத்தோடு கூட இந்த பட்டிமன்றத்தை பேசும்படியாக நம்முடைய திருச்சபையில் இருக்கிறதான விசுவாச பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆமென். எல்லாம் பார்க்கறத பார்த்தா யார் தெரியலையே, அதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்ட அந்த முகங்கள் தான். அவங்க பேசும்போது நீங்க அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. எந்த பாயிண்ட் எல்லாம் நல்லா எடுத்து பேசுறாங்களோ அவங்களாம் நல்லா என்ன பண்ணுங்க, நல்லா கையை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஓகேங்களா? உங்க முகத்தை பார்த்த உடனே உங்களை பத்தி எதனா ஒரு பாயிண்ட் சொன்னாலும் நீங்க அதை பத்தி என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நாம் அவர்களை என்ன பண்ணுவோம், நம்ம வரவேற்போம். ஒரு 3 சேர் இந்த பக்கம் முன்னாடி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க உட்கார்றதுக்காக. இந்த பக்கம் ஒரு 3 சேரும், இந்த பக்கத்துல ஆப்போசிட் சைடில் ஒரு 3 சேரும் நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஸ்டாண்டை இது மேலே நீங்கள் கரெக்டாக ஏறி அந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் யூஸ் ஆகுமா உங்களுக்கு? ஸ்டாண்டு தேவை. அப்போ தான் அந்த பதட்டம் போகும். அந்த ஸ்டாண்டில் 2 கையை பிடிச்சிங்கன்னா அப்படியே அதை ஆட்டினே என்ன பண்ணலாம், அப்படியே தைரியமா நான் தைரியசாலி அப்படின்னு என்ன பண்ணிடலாம். அதனால அதை அப்படி தள்ளுற போறீங்க யார் மேலாம். ஓகேங்களா? வாங்க, யார் யார் வாங்க, எழுந்து வாங்க பார்க்கலாம். அவங்க உங்களுக்கே தெரியுமா? எழுந்துங்க, பட்டுன்னு வாங்க. பேர் சொல்லணுமா? ஓகே. ஆமாம், டீம். என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன ஒரு சேர் போடுங்களேன். இந்த பக்கம் ஒரு 3 சேரும், இந்த பக்கம் ஒரு 3 சேரும். ஓகேங்களா? நீங்கள் 3 பேர் யாருன்னா எழுந்து அந்த பக்கம் சேர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்புறம் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அந்த சேர். ஓகேங்களா? 3 சேர் போடுங்க. ஓகே. சபையின் வளர்ச்சிக்கு கட்டுப்பாடு அவசியமா அல்லது கட்டளைகளும் நிபந்தனைகளும் அவசியமா? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். 2 காரியம் நம்ம இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். ஒன்று, சபையின் வளர்ச்சிக்கு கட்டளைகளும் நிபந்தனைகளும் அவசியமா அல்லது கட்டளைகளும் நிபந்தனைகளும் அவசியம் இல்லை என்று சொல்லி பேசுவதற்கு எதிரணியும் என்ன பண்றாங்க, தயாரா இருக்கிறாங்க. சபையின் வளர்ச்சிக்காக கட்டளை தான், நாங்க பாஸ்டர் சொல்றதெல்லாம் நாங்க கேட்போம், அவரு சொல்றதெல்லாம் எங்களுக்கு கட்டளை, வேத வாக்கு, அது ஆண்டவரை தெய்வமே எங்களுக்கு சொல்றாரு, நாங்க அதை கேட்போம்னு ஒரு டீமும், இந்த பக்கம் பாஸ்டர் பேசுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் எதனா பேசின்னு இருப்பாரு, நாங்க என்ன பண்ணுவோம், அந்த கட்டளைகளே நாங்க என்ன பண்ண மாட்டோம். அப்படி கிடையாது. சபையினுடைய வளர்ச்சி குரோத்துக்காக பைபிள் வசனம் என்ன சொல்லுது, வசனத்தின்படி என்ன பண்ணணும், நீங்க பேசணும். ஒருவேளை இங்க இருக்கிறவங்க யாரானா அப்படி இருந்தாங்கன்னா நீங்க அந்த அப்படியே தூக்கி உள்ள என்ன பண்ணிடலாம், யூஸ் ஆனா போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே. ஆமா. இப்போ முதல்ல சபையிலே எங்களுக்கு நிபந்தனைகளும் கட்டளைகளும் வானாம் அப்படின்னு பேசுவதற்கு 3 பேர் தயாரா இருக்கிறாங்க. முதல்ல அருமையான மாலா சிஸ்டர் அவங்க ரெடியா இருக்கிறாங்க. நம்ம அவங்களை கை தட்டலாமா? 2வது அவங்க டீம்ல பாத்தீங்கன்னு சொன்னா அருமையான சகோதரர் பிரவீன், அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஏந்து வாங்க, நீங்க உட்கார்ந்து இந்த பக்கம் கேமரா தள்ளி அட்ஜஸ்ட் பண்ண. ஓகேவா? 3வது அருமையான சகோதரி ஹனி கெட்சியால் அவங்க என்ன பண்றாங்க, தயாரா இருக்கிறாங்க. அவங்களையும் ஒரு கரங்கள் தட்டி நாம் என்ன பண்ணுவோம், வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இல்ல சபையின் வளர்ச்சிக்காக கட்டளைகளும், இந்த வயர் அப்படியே அப்பதான் ஜூம் பண்ணி காட்டுறது நல்லா இருக்கும். ஓகே. நிபந்தனைகளும் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்கு அருமையான சகோதரர் அன்புராஜ், நம்ம நல்லா கை தட்டி என்ன பண்ணுவோம், வரவேற்போம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அருமையான கண்ணகி சிஸ்டர் அவங்க இருக்கிறாங்க. அவங்க நம்ம கரங்கள் தட்டி என்ன பண்ணுவோம், வரவேற்போம். அடுத்து 3வதாக அருமையான ஹெலன் ஸ்னேகா, அவங்களே நாம் என்ன பண்ணுவோம், கரங்கள் தட்டி வரவேற்போம். ஓகே.
ஒருவேளை இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் யோசிக்கலாம், பாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பேன், உட்காந்துருப்பேன் அப்படின்னு யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம், அந்த 2 அணியில் என்ன பண்ணலாம், 2 பேர் இந்த அணி முடிக்கிறதுக்குள்ளே வந்து உட்காந்து நீங்களும் என்ன பண்ணலாம், உங்கள் பாயிண்ட்டை சொல்லலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஏன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு வாய்ப்பை நான் என்ன பண்ணுறேன், ஏற்படுத்தி தரேன். நானும் இதில் ஒரு பாயிண்ட் பேசணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் இதில் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஓகே, நம்ம இதை ஆரம்பிக்கலாமா? ஓகே, நீங்கள் யாரும் பயப்படுவானா, எல்லாம் நம்ம ஆட்கள் தான். தைரியமாக என்ன பண்ணுங்க, பேசி தள்ளுங்க. வர்றது என்ன பண்ணிக்கலாம், கேட்டால் புது வருஷத்தில் சாரின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால வந்து தைரியமாக பேசுங்க, ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். சபையின் வளர்ச்சிக்காக நம்முடைய மைண்ட் செட் மாறும். கண்டிப்பாக இப்படிப்பட்ட காரியங்கள் வைக்கிறப்போ மைண்ட் செட் எல்லாம் அவங்க பேசுகிற அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். ஜெபம் பண்ணிடலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையில் கூட தகப்பனே இந்த பட்டிமன்றத்தை ஆசீர்வதிங்க. தைரியமாய் பேசுவதற்காக ஒவ்வொருவரையும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த 6 நபர்களும் பேசுகிற அந்த வார்த்தைகள் எங்களுக்கு திருச்சபைக்கு வர புதிய ஆண்டிலே நாங்கள் செயல்படுவதற்கு இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஏதுவாய் அமையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். போது இந்த அணியிலிருந்து யார் பேச போறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் டீம் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான கண்ணகி சகோதரி, அவங்க வந்து டீம் லீடர். உங்களை கைதட்டலாமா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே நேர் எதிர் ஆப்போசிட். ஓகேங்களா? மாலா சிஸ்டம் தான் என்னதுங்க, டீம் லீடர். இங்க ஏது நில்லுங்க, அவங்களுக்கு ஒரு கை தட்டுருங்க. என்ன தூக்கி போட்டாங்க. ஓகே, இப்போ இவங்க தான் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் பேச போறாங்க. முதலாவதாக இந்த பட்டிமன்றத்தில் பேசும்படியாய் அருமையான கண்ணகி சிஸ்டம் அவங்களே நம்ம எல்லாரும் வரவேற்போம். இங்க எப்படி வந்து நீங்க பேசுறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அவசியம். சபையின் வளர்ச்சிக்கு கட்டளைகளும் நிபந்தனைகளும் மிக மிக அவசியம் என்று சொல்லி பேச வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உங்கள் அனைவருக்கும் என் இந்த வாழ்த்துதலையும் சொல்லிக் கொள்கிறேன். நான் பேச வந்த தலைப்பு, பட்டிமன்றத்தின் தலைப்பு, நம்முடைய சபை கட்டுப்பாடு இருந்தால் தான் நம்முடைய சபை முன்னேறும் என்ற தலைப்பில் நான் பேச முன் வந்திருக்கிறேன். இது நாங்கள் யாருமே ப்ரிப்பேர் பண்ணல. ஈவினிங் தான் எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் டீமாக சேர்ந்து எதுவுமே நாங்கள் ப்ரிப்பேரே பண்ணல. ஆனாலும் தேவனுக்கு கர்த்தர் வழிநடத்துவார் என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கிறோம். நம்முடைய சபை என்றால் நம்ம வந்து ஒரு சபையில் வந்து என்னென்னலாம் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தா இருக்கணும். சபைன்றது வந்து ஒரு குடும்பம், வந்து ஒரு குடும்பத்தில் வந்து எப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள், தாய் தகப்பன் எல்லாம் ஒரு கூட்டு குடும்பம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சபையும் ஒரு கூட்டு குடும்பம். நம்மளுடைய சபையில் வந்து நம்ம ஊழியக்கார் என்னென்ன சொல்கிறாரோ என்று அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அது ஒரு சில ஜனங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு இப்போது நானே ஒரு பாட்டு பாடுறேன், இப்போ பாஸ்ட் ஐயா சொல்லலை எனக்கு, அதனால நான் வரமாட்டேன் சர்ச்சுக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு இது கிடையாது. ஆனாலும் அதெல்லாம் என்ன, அது தவறு. ஆனாலும் பாஸ்ட் என்ன சொல்கிறாரோ அதன் பிறகு தான் நம்ம நடப்பது தான் நம்மளுடைய கடமை. அவர் நம்ம ஒரு போதகர் இருக்கிறாருன்னா அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ, ஒரே ஒரு நம்ம ஒண்டியாக இருந்தாலும் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 5 கைகள் தட்டினால்தான் ஓசை வரும். அது மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாஸ்ட் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு நம்ம அவருக்கு அதனுடைய கட்டளைகள்லாம் நம்ம என்ன பண்ணால் கை கொண்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய சபை இன்னும் மென்மேலும் உயரும், அதன்படி நடக்கும். நம்மளுடைய சபையில் வேற ஒவ்வொரு பிள்ளைகளும், சிறு பிள்ளைகள் கூட சண்டே கிளாஸ் வரும்போது அப்போ கூட அவருடைய அவர் என்னென்னா சொல்கிறாரோ அதன் பிறகு தான் நம்ம என்ன பண்ணோம், கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிக்கல என்றால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, சபை இருக்காது. அவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிறகு தான் நம்ம அதை கீழ்ப்படினோம். இது தான் என்னுடைய நோக்கம். நான் சபையின் கற்றுக்கு தான் நாம் அடங்கணும்னு சொல்லி என் விட பெறுகிறேன்.
கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்ன வந்து உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க அப்படியே மாறி ஒரு சேரும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேர்ல யாரும் உட்கார்ந்து இருந்தது அது மேல உட்காருங்க. அந்தந்த சேர்ல. ஓகே, அவங்களா? ஓகே ஓகே, நல்ல அருமையா பேசுனாங்க. சபையினுடைய வளர்ச்சிக்கு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, இதுக்கு நடுவர் யாருன்னா நீங்க எல்லாரும் தான். நீங்க தான் ஃபைனலா சொல்ல போறீங்க. நானும் ஃபைனலா சொல்லுவேன் யாரு எது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்ல நமக்கு உற்சாகமா கட்டாயமா நமக்கு வந்து கட்டுப்பாடு வேணும். அதுலயும் பாருங்க 300 தடவை சொல்லிட்டாங்க பாஸ்டர்னு. பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை என்ன பண்ணிடணும், கேட்டுடணும் அப்படின்ட்டு. அதுல ரெக்கார்ட் ஆகுது. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா தைரியமா பேசுங்க. ஆமென். ஓகே, இப்போ இல்ல சபையில வந்து கட்டுப்பாடுன்னு ஒண்ணு வச்சு ஒரு கட்டளை ஒரு நிபந்தனை எல்லாம் எங்களுக்கு என்னதுங்க தேவையில்லை, ஆனாலும் நாங்க என்ன பண்ணுவோம், சிறப்பா செய்யறோம் பண்ணுவோம்ன்ற மாதிரி பேசுவாங்களா நமக்கு தெரியல. ஆனாலும் அருமையான இந்த அணியினுடைய தலைவர் மாலா சிஸ்டர் அவங்களே நம்ம எல்லாரும் கரங்கள் தட்டி நாம் வரவேற்போம். 3 நிமிடம் ஒருவருக்கு 3 நிமிடம். அல்லேலூயா. அருமையான சகோதரி பேசுனாங்க. ரொம்ப கட்டுப்பாடோடு தான் அந்த சபையில எல்லாத்தையுமே கடைப்பிடிக்கிறாங்க. எத்தனை கடைப்பிடிச்சிங்க நீங்க? ஒன்னே ஒன்று சொல்லிட்டா போதும். இந்த கடைப்பிடிக்கிறது நம்ம வார்த்தை மட்டும் சொல்லக்கூடாது, அது கடைப்பிடிக்கிறது தான் ஒரு சபையினுடைய இது. எத்தனை கடைப்பிடிச்சிங்க சொல்லுங்க. நான் எதிர்கட்சி வச்சு உங்ககிட்ட கேட்கறேன், சொல்லுங்க எது கடைப்பிடிச்சிங்க? சகோதரி குடி கரெக்டா வந்தீங்களா? கடைப்பிடிச்சிங்களா? பைபிள் வாசிச்சிங்களா? ஜெபம் பண்ணீங்களா? ஒண்ணுமே கடைப்பிடிக்கல. கணவர் இட்டுன்னு வந்தீங்களா? அதுவும் கடைப்பிடிக்கல. அப்ப எப்படி நீங்க கடமை பத்தி நீங்க பேசுறீங்க? சொல்ல. நாங்க கடமை இல்லாத சபைகளுக்கு நாங்க என்ன பண்றோம், அதிகமா செய்யணும். இந்த வார்த்தையை நான் பேச போறேன். 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:17. பைபிள் பத்தி தானே பேசணும், அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு பாசி சொன்னாரு. அல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம். ஆலயத்தை நம்ம கெடுத்தா தேவன் நம்மள என்ன பண்ணாரு, கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். நம்மளே ஆலயமா இருந்து நம்ம என்ன பண்றான், ஒண்ணு கூட கடைப்பிடிக்கிறது கிடையாது. ஆலயத்துக்கு சரியா வர்றது கிடையாது, சொல்றது கேட்கறது கிடையாது. ஒரு 3000 ரூபாய் கொடுன்னா கூட கொடுக்கறது கிடையாது. தசபாங்கள் கொடுக்கறது இல்லை, காணி கொடுக்கறது இல்லை. எதுலுமே நம்ம என்ன பண்றோம், முன் மாதிரியே இறக்கிறது கிடையாது. ஆனா நாங்க என்ன பண்றோம், முன் மாதிரியே இருப்போம்னு நாங்க என்ன பண்ணிக்கிறோம், தீர்மானம் இந்த வருடத்துல நாங்கள் ஒரு தீர்மானம், ஒரு ஆலயத்துல நம்மளே ஒரு ஆலயம் என்று நம்ம சொல்லிக்கிறார் பைபிள்ல. நம்ம ஆலயத்துல எவ்வளவு குறைபாடுகள் இருக்குதோ அந்த குறைபாடெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நிவர்த்தியா செய்யணும். அதுக்கு தான் என்ன சொல்லிக்கிறாரு, நீங்களே அந்த ஆலயம். தாவீது ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு, தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும்னு என்ன பண்ணாரு, ஒரு பொருத்தனை பண்ணாரு. ஆனா அந்த தாவீது ராஜா என்ன பண்ண முடியாது, ஒரு ஆலயத்தை அவரால் கட்ட முடியல. எதனால? அது அவரால் என்ன பண்ண முடியல, கடைப்பிடிக்க முடியல. தாவீது ராஜாவுடைய மகன் என்ன பண்ணான், பெரிய ஆலயத்தை தன்னுடைய தகப்பன் சொன்னது போல நான் தகப்பனுடைய அந்த ஆலயத்தை நான் கட்டி தீர்ப்பேன் என்று ஒரு முடிவு எடுத்து சாலமோன் ராஜா ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அதுக்கு என்னென்ன தேவைகளோ என்ன பண்ணான், செஞ்சான். ஆனால் தகப்பனுடைய சொல்ல அவர் என்ன பண்ணது, நிறைவேற்றாத தன்னுடைய மகன் என்ன பண்ணான், நிறைவேற்றினான். அதுலேயும் ஒரு வசனம் இருக்குது, 2 நாளாகவும் 6, 7, 9. நம்ம வேதத்தை பற்றி தான் நம்ம பேசணும், ஏதோ வந்தோம் போனோன்னு சொல்லக்கூடாது. வேதத்துடைய நம்ம சொன்னா தான் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க அப்படின்ட்டு நாங்கள் வேதத்தை நான் வாசித்து நம்ம அதுபடி நம்ம பேசலாம். 2 நாளாகவும் 6, 7, 9. 6ஆம் அதிகாரம் 7-9 வரை. அல்லேலூயா.
என் தகப்பனாகிய தாவீதுக்கு அவர் நிறைவேற்றியது சாலமோன் ராஜா என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். நம்முடைய ஆலயத்தில் கூட அநேக தேவைகள் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியல? அதை நிறைவேற்ற முடியல. எதனாலன்னா நம்ம கடைப்பிடி சொல்கிறாங்க பார்த்தியா, அது என்ன பண்ணுது? நிறைவேற்ற அவங்க சொல்கிறாங்க, நம்ம கேட்கணுமா? சொல்கிறது சொல்லிடுறாங்க, அது கொடுக்கறது என்ன பண்ணுது? கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாள் நினைக்கணும். ஒரு தீர்மானத்தை இந்த வருடத்தில் நம்ம எடுக்கணும். உடனே சொல்கிறேன், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு என்ன பண்ணோம்? கொடுக்கப்படும். லூக்கா 6:38. ஆமென். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அம்மிக்கு சரிந்து விழும்படியாய் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? அளந்து கொடுப்பார். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் கடவுள் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாரு. இந்த நாளில் கூட எங்களுடைய குடும்பத்தில் கூட மகள் பொருத்தனை பண்ண, அந்த பொருத்தனை தகுந்தபடி கொடுத்தா கடவுளுக்கு நம்ம எப்போது உற்சாகமாக தரமோ அவங்களுடைய குடும்பங்களே ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவார்? கடவுளை போஷித்து வருவார். அதே போல் எத்தனையோ நம்ம விதவைமார்கள் இருக்கிறோம். ஆனால் நம்மளால் குடும்பம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட கடவுளுக்கென்று கொஞ்சம் எடுத்து வச்சு ஐயா கேட்குற மாதிரி இது கொடுங்க அது கொடுங்கன்னா நம்மளால் முடிந்த அளவு கொடுக்கணும். கொடுக்குற தன்மை இருந்தால் நம்மளுக்கு எல்லா தேவைகளை கடவுள் என்ன பண்ணுவார்? சந்திப்பார். இதில் கூட சொல்கிறேன், மார்க்கு 12:42-44 வரை. சீக்கிரம் முடிச்சுடுறேன். முடிச்சு அது லாஸ்ட். நாற்பத்தி 42-44 வரை. அல்லேலூயா. நம்ம என்ன பார்த்தோம்? 2 காசு போட்ட விதவையின் அவளுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்த்தோம். அவள் தனக்கு இருந்தது ஒரு 2 காசு தான். அந்த 2 காசையும் ஜீவனுக்கு கூட வச்சுக்காம அவள் என்ன பண்ணா? கடவுளுக்கென்று கொடுத்தா. கொடுத்ததுனால கடவுள் அவருக்கு அவளை பேர் இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகமாக பேசப்படுகிறோம் நம்முடைய சபைகளில் கூட. அதே போல் இருந்தது கூட நம்ம என்ன பண்ண? கடவுளுக்காக கொடுக்கணும். இப்போ நம்ம வாசித்த ஒவ்வொரு அதிகாரத்தில் கூட யாரும் இது தீர்மானம் எடுக்கலை. தன்னுடைய வாழ்க்கையில் செய்யணும், கடவுளுக்கோசம் செய்யணும் என்று செஞ்சார்கள். இது ஒரு வார்த்தை இல்லை, எதுவும் இல்லை. சபைக்கு ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்கறதுக்கு கடவுள் ஒவ்வொருவரையும் எழுப்பியிருக்கிறாரு. கொடுக்கணும். கட்டளை மட்டும் நம்ம சொல்லிட்டா போதாது. இது வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம்? கடைப்பிடிக்கணும். கட்டளை கொடுக்குற காலம் சமயமாக இருக்கிறது. நான் முன் மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசி காலமாக இருக்குது. கடவுள் நம்ம என்ன பண்ணுற? வருகையில் சமீபமாக இருக்கிறது. ஆனால் வந்தான்னா நம்மக்கிட்ட ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார்? கேள்வி கேட்பார். சபைகளுக்கு எப்படி நீங்கள் முன் மாதிரி இருந்தாங்க, எப்படி கொடுத்தீங்க என்று கடவுள் கேட்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. ஆமாம், ஒரு நல்ல தரப்பில் வசனத்தோடு எடுத்து நல்லா சொல்லுமோ அதை சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒன்று சொன்னாங்க, இல்லை எல்லாம் ஆண்டவர் இதை செய்யின்னு அவங்களுக்கு கட்டளை கொடுக்கல, அவங்களா என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்களா என்ன பண்ணாங்க? அதை செஞ்சாங்க. இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும்னு இது பண்ணல. அவங்களா என்ன பண்ணாங்க? இப்போது சபையில் கட்டளைகளும் நிபந்தனைகளும் வச்சு அவங்க எதையும் என்ன பண்ணல? கொடுக்கல. அந்த விதவை தாய் 2 வெள்ளிக்காசு அவங்களா முன் வந்து என்ன பண்ணாங்க? அவங்க கொடுத்தாங்க. அப்போது அந்த மாதிரி எல்லாரும் என்ன பண்ணோம்? செய்யணும். அப்படி ஒரு இலக்கு வச்சு தான் நம்ம செய்யணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசுனாங்க. எனக்கு அப்படி தான் புரிஞ்சுது. உங்களுக்கெல்லாம் எப்படி புரிஞ்சுதுன்னு நீங்கள் அப்புறமா என்ன பண்ணுங்கள்? சொல்லுங்கள். ஓகே. இப்போது இதெல்லாம் அவசியம். சபையில் சபை வளர்ச்சிக்காக கட்டளைகளும் நிபந்தனைகளும் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்படியாக
அருமையான சகோதரர் அன்புராஜ் வர போறாரு. நம்ம அவரை கரம் தட்டி நாம் வரவேற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நான் வந்து இன்று பேசப்பட்ட தலைப்பு என்னவென்றால், ஆர்கனைசேஷன் என்பது சபைக்கு முக்கியமாக தேவைப்பட்ட ஒன்று. ஏன்னா ஒரு கட்டளை இருக்கிறதுனால தான் எல்லாரும் வந்து ஒன்றா வராங்க. ஏன்னா கண்டிப்பாக சபைக்கு முக்கியமாக தேவைப்படுது. இதே சப்போஸ் நம்முடைய சபைக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்பு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நேரத்துக்கு வருவீங்க, நீங்கள் ஒரு நேரத்துக்கு வருவீங்க. நம்ம எல்லா சபைக்கும் ஒரு நேரம் இருக்குது. நம்ம 10 மணிக்கு சபைக்கு வரணும்னா கண்டிப்பாக எல்லாரும் 10 மணிக்கு ஒன்றா வருவோம். ஏன்னா இதுதான் இதுதான் கட்டுப்பாடு. இதே நம்ம கட்டுக்கோப்பாடு நம்ம இல்லைன்னா நீங்கள் எங்கோ போவீங்க, நாங்கள் எங்கோ போவோம், இது நம்ம சபையில் வேற எங்கெங்கோ போவோம். இதெல்லாம் நம்ம சபை. நம்ம கட்டுக்கோப்பாக இருந்தால் மட்டும் தான் சபைக்குள்ளே நம்ம வந்து ஒன்றா வர முடியுமே. அதே போல் வந்து ஆர்கனைசேஷன் என்பது ஒரு ஒருங்கிணைப்பு. நம்ம ஒரு ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம இது வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம வந்து கொண்டு போக முடியுமே. எப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரே ஒரு விரல் இருக்குது. இந்த ஒரு விரலை வந்து தட்டினா கண்டிப்பாக ஓசை வராது. இந்த 5 விரலை எப்போ ஒன்றா இணைதோ அப்போ மட்டும் தான் அது வந்து ஓசை கண்டிப்பாக கொடுக்க முடியுமே. நீங்கள் எல்லாரும் தனித்தனியாக வந்து தனித்தனியாக போனால் கண்டிப்பாக சபை நடத்த முடியாது. ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ஒற்றுமையாக வந்து ஒன்றா வந்தால் மட்டும் தான் கண்டிப்பாக பாஸ்டினா கண்டிப்பாக என்ன பண்ண மெசேஜ் கொடுக்க முடியுமே. இல்லை தனியாக ஒரு 6 வந்துட்டாங்க, கண்டிப்பாக மெசேஜ் கொடுக்க மாட்டார். இல்லை தனியாக பிரதர் வந்துட்டார், கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து கட்டுக்கோப்பு இல்லை. அது எல்லாரும் ஒன்றா வரணும், இது கண்டிப்பாக கட்டுக்கோப்பு. அதே போல் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து நான் சொல்லுவரில்ல, வேதத்தில் போட்டிருக்கு. ஏத்திராக எழுதிய புத்தகம் 20ஆம் அதிகாரம் போட்டிருக்கு. சுமார் 613 கட்டளை கர்த்தர் கொடுத்துருக்காராம். ஏன்னா யாருமே கீழ்ப்படிய மாட்டாங்க எனக்கு கர்த்தருக்கு தெரியும். நான் இல்லை, எல்லாருமே சொல்கிறேன், யாருமே கண்டிப்பாக கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனால தான் கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா தெளிவாக 613 கட்டளை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நீ கீழ்ப்படியணும். சபையை கண்டிப்பாக இப்போ ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வரணும். 10ல் ஒரு பங்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து கொடுக்கணும். 6 நாள் என்ன பண்ண வேலை செய்யணும். 7 நாள் என்ன பண்ண கண்டிப்பாக நம்ம சபைக்கு அங்கே வரணும். இது வந்து ஒரு வந்து கட்டுக்கோப்பு. இல்லை நான் வரமாட்டேன் 7 நாள் வேலைக்கு போனால் இது என்ன பண்ண நீங்கள் அந்த ஒருங்கிணைப்பில் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் எல்லாரும் எப்போ ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ள வரங்க ஆரம்பிக்கலோ அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியுமே. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அடிமையாக இருந்தாங்க. சுமார் 430 வருஷம் இருந்தாங்க. பட் அங்கே வந்து வெளியே கொண்டு வராரு மோசே வந்து. ஆனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த உடனே எல்லாரும் கட்டளை போகிறாரு, நான் சொல்கிறத நீ கேட்கணும். பட் நீங்கள் ஒரு வேளை கேட்காம இருந்தால், நாங்கள் நிறைய பேர் கேட்கல, ஆனால் கேட்காத எல்லாருமே போர்வையில் எல்லாமே செத்துட்டாங்க. ஏன்னா கட்டுக்கோப்பு என்பது ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக தேவையான ஒன்று. யார் முழுமையாக கட்டுக்கோப்போடு இருந்தாங்களோ அவங்க மட்டும் தான் கடைசி வரையும் இறைக கோட்டுக்கு போனாங்க. அவங்க தான் அந்த வெற்றி பதவி கொண்டு செல்லப்பட்டது. சப்போஸ் நான் கீழ்ப்படிய மாட்டேன், நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த வெற்றி இலக்கை அடைய முடியாது. உங்களால் நான் மட்டும் இல்லை, எங்கே வேணால் போலுங்க, எல்லா இடத்துலையும் சரி, ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் பரவாயில்ல, அங்கேயும் எனக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது. இப்படி தான் படிக்கணும், இப்படி எக்ஸாம் இல்லை நான் எக்ஸாம் எழுத மாட்டேன், நான் வீட்டிலே எழுதணும், அப்போ நீ ஃபெயில் ஆகிடுவேன். ஏன்னா கட்டுக்கோப்பு மிக மிக ஒரு அவசியம். இல்லை நான் மே மாதம் ஸ்கூல் வரணும்னா நீ வந்தால் வேஸ்ட்டு தான். ஏன்னா ஸ்கூல் லீவ் அன்னைக்கு. ஏன்னா ஒரு கட்டுக்கோப்பு மெயின் அது. அதே போல் தான் சபைக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் திருவந்து வரீங்க, முதல் வாரம் மட்டும் திருவந்து கொடுக்க முடியுமே. இல்லை நான் கொஞ்சம் வெளியே வேலைக்கு போயிட்டேன், ரொம்ப முக்கியமான வேலை, அடுத்த வாரம் தான் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஏன்னா சபை கட்டுக்கோப்பு அல்ல. சபை கட்டுக்கோப்பு என்பது என்னவென்றால், நீ முதல் வாரம் வந்தால் மட்டும் தான் கண்டிப்பாக என்ன உங்களால் நாங்கள் திருவந்து கொடுக்க முடியுமே. இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்போ வேணால் வந்தால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஏன்னா சபை ரூல்ஸில் இது இல்லை. ஓகே, நான் வந்து ரொம்ப பேச நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நான் வந்து சொல்ல வேண்டிய கருத்து இதுதான். அப்புறம் வந்து நல்லா நினச்சி பாருங்கள், நம்ம உடல் உறுப்பு எல்லாமே 2 கண் இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு மறைச்சி கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். ரெண்டுமே ஒற்றுமையாக இருந்தால் தான் கண்டிப்பாக ஒரு இடத்த பார்க்க முடியுமே. நல்லா நம்ம இதே போல் நம்மளுடைய உதடு பாருங்கள், பேசும்போது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கீழே இந்த உதடு கீழே இருந்தால் கண்டிப்பாக வார்த்தை வராது. இந்த ரெண்டுமே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணாங்க வார்த்தைங்க வரும். ஒரு வேலை செய்யும் போது இப்போ சப்போஸ் இந்த டேபிள் நான் தூக்கும்போது 2 கை வச்சு தூக்கணும், அப்போ தான் என்ன டேபிள் தூக்க முடியுமே. இல்லை நான் உரமாட்ட சொல்லி இந்த கை ஓரம் வந்தால் கண்டிப்பாக டேபிள்லாம் இப்போ நல்லா தூக்க முடியாது. எல்லாத்துக்கும் சொல்கிறோம், நம்மளுடைய உடல் உறுப்பு எல்லாமே ஒற்றுமையாக செயல்படுது. ஆனால் மக்கள் மட்டும் தான் ஒற்றுமையாக செயல்பட மாட்டிருக்காங்க. இதோட என்ன உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நல்லா அருமையாக பேசினார். சபையிலே எல்லா வேலைகளையும் ஒருங்கிணைத்து செய்வதற்கு நிச்சயமாய் கட்டளைகளும் நிபந்தனைகளும் தேவை.
அப்போ தான் சரியான நேரத்துக்கு வர முடியும், சரியாக என்ன பண்ண முடியும், நம்ம எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க மாதிரி இருக்குது, போவாங்க மாதிரி இருக்குது. இல்லைன்னா பாஸ்டர் வீட்டுக்கே வந்து திருவிருந்து குத்துட்டு போக சொல்லுவாங்க மாதிரி இருக்குது. ஒருவேளை டிவிலே பார்த்து கூட திருவிருந்து எடுத்து வாயில் என்ன பண்ணுவாங்க மாதிரி இருக்குதுங்க போட்டு. இதெல்லாம் நிபந்தனை அற்றதுன்ற மாதிரி என்ன பண்ணாருங்க, நல்லா அழகா பேசினார். அப்புறம் ஹைலைட் பண்ணார், வசனத்தை எல்லாம் என்ன பண்ணார், எடுத்து காட்டினார். அப்போ ஒற்றுமை இல்லாத இடத்துல நிபந்தனைகள் அது அவசியமா இருக்குது. அந்த நிபந்தனைகளை வைக்கிறப்ப தான் ஒற்றுமையை என்ன பண்ணுது, வருது. நீங்களா இன்னும் கூட இன்னும் நிறைய நல்ல பாயிண்ட்டு நீங்கள் பேசுவீங்க, நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் உங்கள் அணியிலிருந்து. நல்லா பேசினாங்க, ஒரு கை தட்டலாமா? இப்போ அன்புராஜிக்கு சவால் விடுறது போல அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலிருந்து, எதிர் வீட்டிலிருந்து, எதிரணியிலிருந்து அருமையான பிரதர் பிரவீன் குமார் அவங்க வந்து பேச போறாங்க. நம்ம கைத்தட்டி நம்ம அவளை உற்சாகப்படுத்தி வரவேற்போம். கர்த்தருடைய நாமத்தில் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சபையில் வந்து கட்டுப்பாடு நிபந்தனைன்றது தேவையில்லாத ஒன்று தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சிரிக்கிறதாக சொல்ல, நிஜமாவே சொல்கிறேன். ஏன்னா வந்து மொதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஒரு சபை, ஓகேங்களா, ஒரு மிலிட்ரியோ இல்லை ஆர்மியோ கிடையாது. ஓகேங்களா? எல்லாம் வந்து கட்டளையிட்டபடியே எல்லாமே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறுன்னு நினைக்கிறேன். அது தேவையே இல்லைன்னு ஒரு விஷயம். ஓகேங்களா? அதாவது வந்து நம்ம ஒருத்தரை கட்டாயப்படுத்தியோ இல்லை வந்து வற்புறுத்தியோ நம்ம வந்து யாரும் என்ன ஒன்றும் செய்ய வைக்க முடியுமா? உங்களை யாராவது அந்த மாதிரி செய்ய வைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஓகேங்களா? செய்ய வைக்க முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுங்கள். அமைதியாக இருக்கிறத பார்த்தா நான் எதுவாக இருந்தாலும் ஏதோ அமைதியாக ஒத்துட்டு போயிடுன்ற மாதிரி இருக்கு. நமது பாஸ்டர் சொல்லிட்டாரு, செய்ய வைக்க முடியாது. ஓகேங்களா? அதனால கட்டளைக்கு நிபந்தனை என்ன பண்ண வைக்குது, நம்மளை புஷ் பண்ணி தள்ளும். அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஆனால் மனப்பூர்வமாக நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வருவோம். ஓகேங்களா? சபைக்கு 9:30 மணிக்கு வரணும்னா 9:30 மணிக்கு வருவோம். கட்டளை போட்டோம், அதாவது அந்த நிபந்தனை வச்சு நீ 9:30 மணிக்கு வரணும் அப்படின்னுவா வருவாங்க சில பேர். ஓகேங்களா? முழு மனதோடு வர முடியுமா? ஏன்னா சூழ்நிலைன்ற ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல கொண்டு வர வேண்டியிருக்கு. ஓகேங்களா? கர்த்தரை நம்ம முன்னிலைப்படுத்தி நம்ம நினைக்கிறோன்னா நம்ம அந்த 9:30 மணிக்கு வருவோம். ஆனால் கட்டளைன்ற ஒரு விஷயத்தை நம்ம முன்னிறுத்தும் போது எத்தனை பேர் 9:30 மணிக்கு வரணும்னு விருப்பப்படுவோம்? 100 ஆட்கள் கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? ஆனால் வீட்டில் வந்து தாய்மார்கள் இருக்காங்க, தகப்பனர் இருக்காங்க, சின்ன குழந்தைங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் 9:30 மணிக்கு வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கஷ்டம்தான். ஓகேங்களா? ஞான் சேகர் சொன்ன ஒரு தாய்மாரத்தில் இந்த பதில் வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். தேங்க்ஸ்க்கா. அதனால் வந்து நம்ம வேதத்தின்படியே பார்க்கலாமே. இயேசு கிறிஸ்துவ எடுத்துப்போம். அவர் இடத்துல எத்தனை சிஷ்யர்கள் இருந்தாங்க? 12 சிஷ்யர் இருந்தாங்க. 12 சிஷ்யரில் அவர் வந்து எல்லாருக்கும் கட்டளை போட்டாரா, இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதை வச்சுருந்தாரா? தம்பி நீ இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்ப்பா, இத்தனை மணிக்கு நீ சர்ச்சுக்கு வரணும்ப்பா, இத்தனை மணிக்கு நீ இது பண்ணும்பா, நீ அது பண்ணும்பா அப்படின்னு என்ன சொன்னாரா? அவர் என்ன சொன்னார்? அவங்கள பார்த்து விசுவாசின்னு சொன்னார், ஜெபம் பண்ணுன்னு சொன்னார், நான் அவருடைய வார்த்தையை போய் சொல்லுன்னு தான் சொன்னார். ஓகேங்களா? நீ வந்து நீ இது இப்படி பண்ணணும், இந்த டைமுக்கு வரணும். ஒருவேளை அவர் இருந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து இயேசு இருந்த காலகட்டத்தில் ட்ரெஸ் நீ இப்படி போடணுமா அப்படின்னு கேட்டிருப்பாரா, இல்லை சொல்லியிருப்பாரா? ஏன்னா வந்து அவருக்கு தெரியும் எந்த ஒரு கட்டளையும் சரி, எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் சரி அவங்கள வந்து கர்த்தருக்குள்ளே வளர செஞ்சுருக்காது. மாறா அவங்கள அவ்விசுவாசத்துக்குள்ள கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் எப்படி நினைச்சாரு எனக்கு தெரியல. ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த கட்டளை நிபந்தனைன்றது தேவையில்லைன்ற நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்துக்கலாம். கர்த்தர் வந்து அக்கறைக்கு போகலான்னு ஒரு படகுல ஏறி அவர் சீஷர்களோடு போகிறாரு. போயிட்டே இருக்கும்போது நடுக்கடலில் புயல் வருது. ஓகேங்களா? புயல் வருதா இல்லையா? வரலையா? அன்பரஜனா வரலன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சரியாக வேதத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே புயல் வருது. ஓகேங்களா? புயல் வரும்போது அவர் என்ன சொன்னார்? தம்பி ரூல்ஸ் படி நீ வந்து பாய்மரத்தை ஒழுங்காக போட்டியா, நங்குரத்தை கரெக்டாக இது பண்ணியா, கூட வந்து லைஃப் ஜாக்கெட்டு
எனக்கு சரியா தெரியல வேறு என்ன இருக்குன்ட்டு. அதெல்லாம் இருக்குன்னு கேட்டாரா? கேட்கல. அவர் என்ன சொன்னார்? கேட்கல. அது அடுத்து அது நீங்கள் சொல்கிற இன்னொரு இதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து அவர் சமுத்திரத்தை பார்த்து எரியாதே அமைதலாக இருன்னு சொன்னார். ஏன்னா அவர் இடத்துல விசுவாசம் இருந்தது. அவர் இயேசுவானவர் யார் மேலே விசுவாசம் வச்சுருந்தாரு? பிதா மேலே விசுவாசம் வச்சுருந்தார். ஓகேங்களா? அவர் மேலே பிதா வந்து அவர் இடத்துல அன்பு வச்சுருந்தார். ஓகேங்களா? கட்டளையோ அல்லது நிபந்தனையோ வச்சிடல. ஓகேங்களா? நீங்கள் சொன்ன அடுத்து இன்னொரு இன்சிடென்ட்ஸையும் எடுத்துக்கலாமே. இன்னொரு இன்சிடென்ட் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் மீன் பிடிக்க போகிறாங்க. திருப்பி அங்கே ஒரு புயல் வருது. அந்த இடத்துல இயேசுவான நடந்து வர்றாரு. பேதுருவானவரும் என்ன பண்ணுறாரு, இயேசுவை பார்த்துட்டு நடந்து வரணும்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல என்ன சொன்னார்? தம்பி பேதுரு, வரும்போது இதை தனியாக வரக்கூடாதுப்பா, லைஃப் ஜாக்கெட் போட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாரா? சொல்லலை. ஓகேங்களா? அவர் என்ன சொன்னார்? விசுவாசம் உள்ளவனாக இருன்னு சொன்னார். அந்த இடத்துல தேவைப்படுது என்ன? விசுவாசம்தான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சபையில் வந்து ஒரு விஷயம் நடக்கணுன்னாலோ ஒரு விஷயம் நம்ம பண்ணணுன்னாலோ நம்ம இன்னும் வளரணுன்னாலோ ஒரு ப்ரேயர் நடத்தணும், ஒரு ப்ரேயர் சரியாக கொண்டு போகணும் அப்படின்னாலும் நமக்கு தேவையானது வந்து கட்டளையோ நிபந்தனையோ கிடையாது, விசுவாசமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நம்பிக்கையும் தான். நம்ம இயேசப்பா மேலே ஒரு நம்பிக்கை வைக்கும் போதும் அவரில் வச்சுக்கிற விசுவாசம் நம்ம அதிகப்படுத்தும் போதும் ஆட்டோமேட்டிக்காக சபையில் தானாக நடக்கும். ஓகேங்களா? இன்னொரு விஷயத்தை நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். ஒரு பணத்தை பற்றின்னு வச்சுக்கலாமே. சில இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம், சில சபைகளில் வந்து பெரிய பெரிய சபைகள் வச்சுங்க, டிவியில் பார்த்து சகோதரர் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், டிவியில் பார்த்து நம்ம வந்து திருவிழா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் சில பேர் அப்படி எடுத்துக்கிறான், அது நான் சரின்னு நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அவங்கள பார்த்து என்ன பண்ணுறாங்க, அந்த பாஸ்டர் மேலேயோ இல்லை அந்த சபை மேலே என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் இடத்துல விசுவாசம் வைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு கட்டளை வைக்கிறதாலையோ அதனாலேயோ வந்து அவங்க வந்து இப்போ வந்து அந்த டிவி சேனல்லையோ இல்லை வந்து அந்த ஒரு இதில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நான் இந்த கட்டளைகள்லாம் வைக்கிறேன், அதனால தான் நீங்கள் வந்து என்னை காசு அனுப்பணும் இல்லை வந்து என் சேனலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் கடைசி ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சகோதரர் அன்பரே சொன்ன பாயிண்ட்டு தான். இருக்கே இருந்தால் தான் தட்ட முடியும்னு சொன்னார். ஒரு கை இருந்தால் தட்டினாலும் சவுண்டு வரும். இதை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னன்ட்டு நான் என்ன சொன்னோம், நாங்கள் கட்டளைகளை பின்பற்ற மாட்டோம். ஓகேங்களா? அது எனக்கு சுத்தம் 2 கை இருந்தால் தான் சத்தம் வரும்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு சத்தம் வந்து 2 கையினாலும் ஒரு கையினாலும் வர்றதுனால அது ஆண்டவர் இடத்துல தான் வருது. ஓகேங்களா? இப்போ ஒரு கையில சவுண்டு வரும், சவுண்டு வருதா? அதனால ஆவியானவர் நினைச்சா எதுவும் என்ன பண்ண முடியும், அவரோட வழிநடத்தல் இருந்தால் நம்ம சபை இன்னும் மேலே கொண்டு போக முடியும். சரிங்களா? ஏதாவது தவறாக அந்த மன்னிச்சுங்க. கர்த்தனாவை மட்டுமே மேம்படட்டும். சூத்திரம். நல்ல கைத்தட்டி நாம் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். கட்டளைன்னு ஒன்று வச்சுட்டு இதுன்னு வச்சுட்டு இப்படிதான் அப்படிதான்னா நிச்சயம் எங்களால் என்ன பண்ண முடியாது, அதை செய்ய முடியாது. இல்லை அப்படின்னா எங்களால் ஏதோ ஒன்று என்ன பண்ண முடியும், நிச்சயமா செய்ய முடியும். அது ஒரு கையாக இருந்தாலும் அப்படி நாங்கள் என்ன பண்ணுவோம், தட்டுவோம். எலியாவை போல ஒருத்தனா இருந்தாலும், எலிசாவை போல ஒருத்தனா இருந்தாலும், தாவீதை போல ஒருத்தனா இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், சாதிச்சு காட்டுவோம். சொல்லுவீங்களா, அடுத்த வருஷமும் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம் எங்களுக்கு சபையிலலாம் அதெல்லாம் வேணாம் பாஸ்டர், ரூல்ஸ் என்னத்துக்கு, ரெகுலேஷன் என்னத்துக்கு, நாங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு தாங்கிறோம், அப்படியே பரிசுத்தமாயிட்டோம், எங்களுக்கு அதெல்லாம் என்னவே கிடையாது, தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி நல்லா சொன்னார். எல்லாரையும் குடும்பத்தை எல்லாம் கல்யாணமே அவ்வளோ குடும்பத்துக்கு வந்துட்டார். இப்போ குழந்தைய குட்டி தாத்தா பாட்டி எல்லாரையும் ரெடி பண்ணி 9 மணிக்கு கூட்டின்னு வர முடியுமா? ஒரு நல்லா பேசினார். ஓகே, இப்போ அதெல்லாம் முடியாது. அவங்கள கட்டாயம் ரெடி பண்ணி காலையில் 5 மணிக்கே தட்டி எழுப்பி தண்ணி ஊற்றி நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், 9 மணிக்கே அழைப்பிடுவோம், அலாரம் வச்சு ஆஃப் பண்ணி தூங்கிடுவோம்னு சொல்கிறாங்களா தெரில. ஆனாலும் நல்ல ஒரு வார்த்தையை பேசும்படியாய் உண்மையாக எங்களுக்கு கட்டளை உதாரணம் வேணும் சபையின் வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருமையான எலன் ஸ்னேகா அவங்களே நம்ம கரணம் தட்டி வரவேற்போம்.
கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போ பேச வந்திருக்கிற தலைப்பு வந்து சபைக்கு கண்டிப்பாக கட்டுப்பாடும் கட்டுத்திட்டங்களும் தேவைதான், கீழ்ப்படிதலும் தேவைதான். அருமையான நம்ம சகோதரி சொன்னாங்க, மாலா சகோதரி, நம்ம வந்து நாமளே அந்த ஆலயமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாமளே அந்த ஆலயமா தான் இருக்கிறோம், என்ன பண்றோம்? என்ன யூஸ்? நாமளே அந்த ஆலயமா இருக்கிறோம், அந்த ஆலயத்தை நம்ம எப்படி பராமரிக்கிறோம்? எப்படி பண்றீங்க? உங்க பிள்ளைங்க வந்து சின்னதுல இருக்கும்போது நெருப்புல போய் கை வச்சா நீங்க சொல்லி வந்து அது தப்புன்னு சொல்லி அடிச்சு இழுத்துட்டு வருவீங்க. அப்போ வந்து தெரியாது, அவங்க வந்து இல்ல இது தப்பு, இதுல கை வச்சா சுட்டுடுன்னு சொல்லி பிள்ளை தானே வந்துருமா? நம்ம போய் இழுத்துட்டு வந்தா தானே வரும். அதே போலதான் சபையில வந்து கட்டுத்திட்டம் தேவை, கண்டிப்பா தேவை. நம்ம பாஸ்டர் ஒன்று சொல்றாரு அப்படின்னா, இது வந்து இப்போ உங்களுக்கு பண்ணும்போது கரெக்டா இருக்கும், நேரத்துக்கு வாங்க நேரத்துக்கு வாங்கன்னு சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சகோதரர் சொன்னாரு, நேரத்துக்கு எப்படி கிளம்ப வர முடியாது, சுச்சுவேஷன் வந்து மாறும்னு. கண்டிப்பா அது எல்லாருக்குமே இருக்குதுதான், சுச்சுவேஷன் மாறும் தான். எமர்ஜென்சியா நீங்க ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், நீங்க போயே ஆகணும். உங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனு, இல்ல உங்க பொண்ணு மேரேஜ்னு கூட வச்சுக்கோங்களேன், நீங்க போயே ஆகணும். உங்களால வந்து ஐயோ இல்லையே டைம் ஆயிடுமே, சமைச்சிட்டு போகணுமே, இந்த வேலை இருக்கே, ஏரி வேலைக்கு போகணுமே, இப்பெல்லாம் போவீங்களாங்க? முடியாதுல்ல. ஏன் போக முடியாது? ஏன்னா அது உங்க பொண்ணு, நீங்க ஃபர்ஸ்ட் போய் நிக்கணும். நான் என் பொண்ணுக்கு நடக்கும்போது நான் போய் நிக்கணும் அம்மாவா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது போலதான் பாஸ்டர் நினைப்பாரு, நம்ம விசுவாசிங்களுக்கு நம்ம தான் கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம தான் அந்த டைமுக்கு கிளம்பி வரணும். அது ஏரி வேலையில லேட்டா போனா போட்டோ எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்கல்ல. எங்க அம்மா கூட கிளம்பி வேகமா ஓடுவாங்க. இதே சர்ச்சுக்கு கிளம்ப சொன்னா வரமாட்டாங்க. அப்படிதான் இருக்கணும், நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு இது நம்ம சபையில இருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கல்ல. நம்ம சபை 9 மணிக்குள்ள உள்ள வரலன்னா டோர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஐயோ சர்ச்சு க்ளோஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் அடுத்த வாரம் அந்த பாஸ்டருக்கு வர வேலையே கிடையாது, அவர் வந்துருவாரு, அவருக்கு எந்த வேலையோட்டையும் கிடையாது, வந்து முன்னாடி உட்காந்துப்பாரு. நம்ம வர முடியுமா? வர முடியாது. அவருக்கு என்னப்பா வேலையா, சமைக்க போறாரா, குழந்தைங்கள பார்க்க போறாரா அப்படின்னுவீங்க. இவர் சகோதரர் சொன்னாரு, பாஸ்ட் வந்து கட்டுப்பாடு இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவர் வந்து அந்த கடலுக்குள்ள போகும்போது அவர் எதுவுமே சொல்லலையா, இது எடுத்துட்டு வாங்க அது எடுத்துட்டு வாங்கன்னு எதுவுமே சொல்லலையா. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நான் வந்து இந்த அற்புதத்தை இங்க செய்ய போறேன் அப்படின்னு. அதனாலதான் அவர் வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் எதுவும் சொல்லாம அந்த இடத்துல அவர் அற்புதம் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் அவர் எதுவும் அங்க பண்ணல. இதே நம்ம பாஸ்டுக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரோ போதிக்கிறாரோ அதை தான் அவர் இங்க வந்து சொல்றாரு. ஏன்னா கடைசி நேரத்துல ஆண்டவர் வந்து உங்ககிட்ட கேட்கும் போது, ஏன் சபைக்கு நீங்க வரல, ஏன் ஒழுங்கா நீங்க காணிக்க கொடுக்கல, ஏன் எதையும் பண்ணலன்னு கேட்கும் போது, உங்களுக்கு அந்த விஷயம் தெரியலன்னா என்ன சொல்லுங்க, எங்க பாஸ்ட் எங்களுக்கு சொல்லல, எங்களை கண்டிக்கல அப்படின்னுவீங்க. உங்க பிள்ளைங்களை நீங்க கண்டிக்காது இருப்பீங்களா? ஒரு தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லுவீங்களா? அப்படி இருக்க முடியாதுல்ல. ஏன்னா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு சரியா வளரணும், ஒருத்தர் ஒண்ணு சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இதே நம்ம சபையில இருந்து நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? அந்த சர்ச்சுக்கு போதே, அந்த பைபிள் தூக்கிட்டு போகுது பாரு அந்த பொண்ணு, அந்த பையன், அப்படிதான் சொல்லுவாங்க. பார்க்கும்போது அவங்க கிறிஸ்டியனா, இத்தனை வருஷமா இருக்காங்க, சபைக்கு போறாங்க, அவங்க பாஸ்ட் சரியில்லை அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்களை சின்னதுல இருந்தே நம்ம ஒழுங்கா வளர்த்துருந்தோம்னா, அந்த கட்டுத்திட்டத்தோட சபையில நம்ம பிள்ளைங்களை, எத்தனை பேர் சிறு பிள்ளைங்களை வந்து சபைக்கு கூட்டிட்டு வரீங்க வாரம்? ஆனா அது கிடையவே கிடையாது. கேட்டா பாஸ்டர் அவன் அடங்க மாட்டேன்றான், அவன் நிக்க மாட்டேன்றான். நீங்க கட்டுப்பாடு பண்ணி வீட்லயே எல்லாத்தையும் சொல்லி டெய்லி ஒரு வசனம் சொல்லணும் சபையில அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரீங்களா? கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, யாத்திராகமம் 20:12 கர்த்தர் வந்து 10 கட்டளை கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமான கட்டளை என்னன்னா, பின்னுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பின்னுடைய மனைவியையும் வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் எருதையும் பின்னும் பிறனுக்குள் யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? நம்ம இச்சிக்கிறதுன்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடுறோம். பார்த்த உடனே ஐயோ அவன் கட்டினுக்கிற புடவை பாறான் எப்படி இது, பாஸ்ட் பாரா அண்ணா இன்னைக்கு மினிக்குன்னு வந்துட்டுக்கிறாரு, ஜிக்ஜின்னு வந்துட்டுக்கிறாரு, என்னன்னு தெரியலையே அவருக்கு, யார் குத்துட்டாங்களோ தெரியலையே அப்படின்றது. ஆனா அவர் கேட்கும் போது கசப்பா இருக்குது. என்ன அவர் இப்படி கேட்கிறாரு, எப்படி சொல்றாரு, குடுன்னா எங்களுக்கு இது கொடுக்கறதுக்குன்னு. அம்மா சொன்னாங்க, நாங்க வந்து எல்லாத்தையும் கேட்காமே செய்வோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்காமே செய்வோம், ஆலயமா இருக்கிறோம். தாவீது வந்து சபையை கட்ட முடியல அப்படின்னா அந்த கட்டுப்பாடு இல்லை, பாஸ்டரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அப்போ எப்படி நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும்? பாஸ்ட் கொடுன்னு சொல்றாரு 3000 ரூபாய். இதே தான் கேட்குறேன், எத்தனை பேர் 3000 ரூபாய் கொடுத்துருக்கோம்? இன்னும் கொடுக்கலையே.
இன்னும் கொடுக்கலையே, கீழ்ப்படியிலையே, அவர் வார்த்தைக்கே கீழ்ப்படியிலையே, அப்புறம் எப்படி கொடுப்பீங்க? அப்புறம் நம்ம பார்க்கறதாலேயே அதில் ஒரு இச்சை வந்துடுது. இதே நம்மளோட ஆடைகளையும் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வந்து ஆண்களுடைய ஆடைகளை நம்ம தரிக்க கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு ஆண்டவர். ஆனா வந்து நம்ம ஆண்டவர் பாஸ்டர் சொல்லியிருக்காரு, டிஷர்ட் போட்டு வராதீங்க, இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டு வராதீங்க, இப்படி வராதீங்க அப்படி வராதீங்கன்னு சொல்றாருன்னா, சபைக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஒரு சில சபையில எல்லாம் சண்டேன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் போவாங்க. வேற கலர்ல வந்து அவங்களை எல்லாரும் வித்தியாசமா பார்ப்பாங்க. பரிசுத்தமா இருக்கோம், பரிசுத்தமா தொழுது கொள்றோம்னு சொன்னாங்க. இப்போ இந்த அணியில இருந்து பேசினாங்க. பரிசுத்தம்ன்றது உள்ள இருக்கிறது தானே தவிர வெளியே இருக்கிறது கிடையாது. ஆடையிலயும் நமக்கு பரிசுத்தம் இருக்கணும். சபைக்கு போகும்போது நம்ம நடைய வந்து நம்ம வந்து காத்து கொள்ளணும். அந்த மாதிரி நம்ம வரும்போது மற்றவங்க பாவம் செய்யறதுக்கும் இச்சிக்கிறதுக்கும் நம்மளே அதுக்கு ஒரு காரணமாயிடுறோம். கேட்டா அதோ அந்த சர்ச்சுக்கு தான் போகுது. எந்த சர்ச்சுக்கு போகுது அந்த பொண்ணு? இதோ சமாதான பிரபு சபை சர்ச்சுக்கு. எந்த பாஸ்ட்? அலேலியா பெனாயாஜான் என்ன சொல்லுவாங்க, அவரை தான் பேசுவாங்க. ஆனா நம்ம எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை தான் பண்ணுவேன். கடைசியா அங்க வர்றது அப்பா அம்மாவை கூட பேச மாட்டாங்க, அவங்கள பேசிட்டு விட்டுருவாங்க. அந்த பொண்ணு எங்க இருந்து வருது, அந்த சர்ச்சில் இருந்து வருது, அதை தான் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் சபையோட கட்டுத்திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து நம்ம சபையில வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு பாஸ்ட், எல்லாரும் கேட்டிருப்பீங்க, என்ன இவரு 9 மணிக்கு வர சொல்றாரு, 9 மணிக்கு வச்சா எப்படி வர்றது? அவர் 1 மணிக்கு முடிக்கிறாரு, 1:30 மணிக்கு முடிக்கிறாரு, எப்படி வர்றது? நான் பாஸ்டர் 1 மணி 1:30 மணிக்கு முடிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நாம வந்து அந்த 9 மணிக்கு வந்தாதான் அவர் வந்து சீக்கிரமா முடிப்பாரு. அதுவும் அவர் போட்ட ஒரு கட்டுத்திட்டம் தான். ஆனா அதுக்கு நம்ம கீழ்ப்படிறதே கிடையாது. ரொம்ப நேரம் மெசேஜ் கொடுக்குறாரு, ரொம்ப நேரம் பேசுறாரு. அவரோட அந்த ப்ரேயர் பண்ண சொல்றதையும் பைபிள் வாசிக்க சொல்றதையும் நம்ம தெரிஞ்சு அந்த வார்த்தையின்படி நம்ம கேட்டு நடந்தோம்னா, அவர் சொல்ற வார்த்தை நமக்கு வந்து நம்மளை திட்டுற மாதிரியோ அந்த மாதிரி இருக்காது. அவர் வந்து நம்மளுடைய கட்டுத்திட்டத்தின்படி தான் நடக்க சொல்லி அவரும் கத்து கொடுக்குறாரு. நான் இப்ப பேசுனதுல ஏதாவது தப்பு இருந்தா எனக்கு மன்னிச்சுக்குங்க. நம்முடைய சபைக்கு கட்டுத்திட்டங்களும் கீழ்ப்படிதலும் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். Praise the Lord. நல்லா கை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். நல்லா அழகாக என்ன பண்ணாங்க, பேசுனாங்க. இந்த நியூ இயருக்கு அப்படியே பட்டாசு வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. டபா டபா டபா. நல்லா சபைக்கு கட்டுப்பாடு சட்டத்திட்டம் மிக மிக அவசியம். அது எப்போதுலேருந்து அவசியம்? சின்ன வயசுலேருந்து. நல்ல கேள்வி கேட்டாங்க. சின்ன பிள்ளைங்களை நடத்துறீங்களா? ஒரு வருஷம் மனம் திரும்பினு நீங்கள். சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரையிலும் நாம் சரி செய்து கொண்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி என்ன பண்ணாங்க, பேசுனாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுங்க? ஆமாம், நீங்கள் பாட்டுன்னு சொல்லிட்டு போடுவீங்க. 10 கட்டளை அன்பராய் சொன்னாப்புல எவ்வளோ 613 கட்டளை சொல்லிட்டு போடுவீங்க. எவன் அதை பின்னாடி ஒன்றுங்குது. அந்த மாதிரி பேசும்படியாக டைம் நமக்கு ரொம்ப இல்லை. ஆனாலும் அருமையான சகோதரி ஹானி அவர்களே நாம் எல்லாரும் கரங்கள் தட்டி நாம் வரவேற்போம். சபையின் வளர்ச்சிக்கு கட்டுப்பாடு வேணாம், கட்டளைகள் வேணாம் அப்படின்னு பேசும்படியா வராங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நான் பேசுகிற தலைப்பு என்னன்னா, சபையினுடைய வளர்ச்சிக்கு கட்டுப்பாடு தேவையில்லை. இன்னைக்கு சபை வந்து 9:30 மணிக்குன்னு சொன்னார். எதிர்கட்சியில் பேசினாங்க, அதுவும் ஸ்னேகா பேசினாங்க. எங்கள் அம்மா ஏரி வேலைக்கு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு நான் சீக்கிரம் போயிடுமா. இன்னைக்கு அவங்க அம்மா கூட லேட்டாக தான் வந்தாங்க. கட்டுப்பாடு வேணுன்றவங்க எத்தனை மணிக்கு வந்திருக்கணும்? பாஸ்டர் கட்டுப்பாடு போட்டாரு 9:30 மணிக்கு சர்ச்சுன்னு. எத்தனை மணிக்குமா வந்த? எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிட்டாரு, எப்படியும் பார்த்துருப்பீங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க சர்ச்சுக்கு? கட்டுப்பாடு கடைபிடிச்சிங்களா? அப்புறம் ஏங்க அந்த டீம்ல உட்காந்துக்கிறீங்க? இந்த டீமுக்கு வந்துருங்க. கட்டுப்பாடு வேணுன்றவங்களே என்ன பண்ணல, அத கடைபிடிக்கல. அப்புறம் எதுக்கு கட்டுப்பாடு? அன்புராஜ் சொன்னாரு, பாஸ்டர் வந்து எல்லாரும் வந்தாதான் மெசேஜ் எடுப்பாராம், ஒருத்தர் வந்தா மெசேஜ் எடுக்க மாட்டாராம். எப்போ பாஸ்டர் கட்டுப்பாடு போட்டீங்க? ஒருத்தர் வந்தா மெசேஜ் எடுக்க மாட்டேன், எல்லா விசுவாசி வந்தாதான் எடுப்பேன்னு. நீங்களா ஒரு புது புது கட்டளையே உருவாக்கணும். என்ன பண்றது? நாங்க சபையினுடைய வளர்ச்சிக்கு கட்டுப்பாடு தேவை. சபையை அந்த கேட்டு வைக்கிறதுக்கு பாஸ்டர் 3000 ரூபாய் கேட்டார். எத்தனை பேர் கட்டுப்பாடு தேவை? பாஸ்டர் சொல்லிட்டாரு சபை வளரணும்னு 3000 ரூபாய் கொடுத்து அந்த கேட்டு வேலையை முடிச்சிட்டீங்க.
வரும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படிதான் இருக்கு? குறையாதான் இருக்கு. சபையினுடைய வளர்ச்சி குறையாதான் இருக்கு. அப்போ நம்ம யாரும் என்ன பண்ணல? சபையினுடைய வளர்ச்சியும் கட்டுப்பாட்டையும் மதிக்கல. அது நம்மளுக்கு தேவையில்லை. இன்னைக்கு பாஸ்டர் 2 சர்வீஸ் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு சர்வீஸ் ஒன்று, நாளைக்கு காலைல சர்வீஸ் ஒன்று. எத்தனை பேர் திட்டுன்னு வந்திருப்பீங்க? நைட்டும் வச்சுட்டேன், மறுபடியும் காலையிலும் வச்சுட்டுக்கிறாரு. எப்படி வர்றது? எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கூட நினச்சிருப்பாங்க, காலைல சாப்பாடு செய்யணும், சாப்பிடணும், 1ஆம் தேதி அதுவும் தூங்கணும், பாஸ் என்ன பண்ணுறாரு, காலைல வர சொல்லிட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பிராலை பற்றி போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் சபையில் ஒரு கட்டுப்பாடு போட்டாங்க. எல்லாம் வந்து அவங்களுடைய காணி ஆட்சியை விற்று சபையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு. காணி ஆட்சினா என்னன்னா, அவங்களுடைய சொத்து நிலம் எல்லாத்தையும் விற்று சபையில் கொண்டு வந்து சபையில் என்ன பண்ண பங்கிட்டு கொடுக்கணும் எல்லாருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு வச்சாங்க. அதை என்ன பண்ணாங்க? அவங்க மீறிட்டாங்க. மீறதுனால என்ன பண்ணாங்க? சபையில் என்ன பண்ணாங்க தெரியாது, அவங்க யாருக்கும் செத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு வச்சு நீங்க மீறிட்டா செத்து போயிடுங்கன்னா எல்லாருக்கும் எனக்கு கட்டுப்பாடு தான் வேணும்னு சொல்லுவீங்களா? யார் யார் வேணும்னு சொல்லுவீங்க? எனக்கு கட்டுப்பாடு வேணும் சபையில சொல்லுங்களாம்மா? சொல்லுங்க, வேணும்னு சொல்றோம் சொல்லுங்க. சரி, கட்டுப்பாடு வேணும். சரி, நீங்க உங்க பிள்ளைங்களை எப்படி கட்டுப்பாடோட கரெக்டா நீங்க வரும்போதே 9 மணிக்கு சர்ச்சுன்னா பாஸ்டர் சொல்லாரு 9 மணிக்கு சர்ச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 8:55 உள்ள வந்துருங்கன்னு. உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு கரெக்டா 8:55 வந்துடுறீங்களா? உங்க பிள்ளைங்கள பைபிள் படிக்க வைக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்கள ஜெபம் பண்ண வைக்கிறீங்களா? இதாங்க கட்டுப்பாடு. நீங்க எதுவுமே செய்யறது இல்லை, ஆனா கட்டுப்பாடு வேணும் கட்டுப்பாடு வேணும். எப்படி கிடைக்கும் கட்டுப்பாடு? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்டுப்பாடுன்றது என்ன பண்றது நம்மளுக்கு தேவையில்லை. அதை சொன்னாலும் நம்ம கேட்க போறது இல்லை. அப்படிதான் நாளைக்கு பாஸ்டர் 9 மணிக்கு சர்ச்சை சொல்லிக்கிறாரு. எத்தனை பேர் இப்ப இந்த பட்டிமன்றத்தை கேட்டு கட்டுப்பாடு தான் முக்கியம், பாஸ்டர் 9 மணிக்கு சொல்லிட்டாரு, அதுவும் திருவிருந்து ஆராதனை ஒயிட் அண்ட் ஒயிட்ல யாரு 8:55 வந்துருவீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். 8:55 வந்துருவேன். சரி பார்க்கலாம். இப்ப கை தூக்கண 3 பேர் 8:55 வந்துடுறீங்களான்னு சொல்லிட்டு. கட்டுப்பாடு முக்கியம். இந்த அன்புராஜு கூட இப்ப லேட்டா தான் வந்தாரு, உடம்பு சரியில்லையா. அதெல்லாம் சாக்கெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. கட்டுப்பாடு வேணுன்றவங்க சாக்கு சொல்லக்கூடாது. அந்த பயத்துக்கு பயந்துதான் கட்டுப்பாடு தேவையில்லைன்னா கூட பரவாயில்ல நாங்க வந்திருக்கிறோம். அந்த கட்டுப்பாடு தேவையில்லைன்னதான் பாஸ்டர் சொன்னதுக்காவது பயந்தானே என்ன பண்ணுகிறோம். நேரம் இல்லைன்னா கூட 9 மணிக்கு சொல்லலாம் கூட பரவாயில்ல, 10 மணிக்கெல்லாம் வரலான்னு வந்துக்கிறோம் நாங்க. அதனால எங்களுக்கு கட்டுப்பாடு தேவையில்லை. உங்களுக்கு வேணுன்றவங்க நாளைக்கு என்ன பண்ணுங்க சீக்கிரம். அப்புறம் கட்டுப்பாடு மீறிட்டீங்கன்னா அனனியா சப்பிரால் மாதிரி ஆயிடுவீங்க. பரவாயில்லையா? கட்டுப்பாடு வேணுமா வேணாவா? யாருமே வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. வேணுமா வேணாவா? அப்ப பாருங்க, எங்க சைடு தான் மெஜாரிட்டி. யாருக்கும் கட்டுப்பாடும் வேணாம், எதுவும் வேணாம். இதோட ஒரே முடிச்சுக்கிறேன். நல்லா கைத்தட்டி நாம் வரவேற்போம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பேசுறாங்க. இவ்வளோ நல்லா பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் ஆரம்பத்தில் நிறைய பேசியே இருக்க மாட்டேன். அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டுக்கலாம், கொடுத்துருக்கலாம். சரி, இது ஒரு 6 மாதம் போட்டோம். இடையில இதே மாதிரி எதனா ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு வேளை ஈஸ்டர்லையோ இல்லை குட் ஃப்ரைடேலையோ கூட இன்னும் 1 மணி நேரம் என்ன பண்ணலாம், ஒரு பட்டிமன்றம் நான் பேசுறதை குறைச்சிட்டு கொஞ்சம் என்ன பண்ண வைப்போம், இவங்கள இன்னும் கொஞ்சம் பேச வைப்போம். நமக்கு அப்போ தான் நிறைய புரிதல் என்ன பண்ணோம் நமக்கு வரும். அதில் ஒரு காரியம் அருமையான பிரவீன் பேசினார். மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி, மிலிட்ரியில் நடத்துகிற மாதிரி கட்டுப்பாடெல்லாம் போட்டு நடத்தினா. மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணுறப்போ தான் அந்த கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இது வீட்டுக்கு என்ன பண்ணிடலாம், நம்ம ஓடிடலாம். ஆனால் பாருங்கள், அந்த அந்த சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
அவர் ஒரு சிறந்த ஆர்மியா மாறும்போது அதுக்கப்புறம் ஒரு கட்டுப்பாடா ஒரு கட்டளையானலாம் அவருக்கு அந்த மைண்ட்லயே இருக்காது. ஏன்னா அவர் வாழ்க்கையில ஒண்ணா அது என்ன பண்ணிடுச்சு, ஒரு மிலிட்ரி மேனுக்கு அது மாறிடுச்சு. சரிங்களா? கட்டுப்பாடு அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கட்டுப்பாடு வேணும்னு சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே தரம் உயர்ந்துச்சுன்னா உயர்ற வரைக்கும் நமக்கு நிச்சயம் கட்டுப்பாடு தேவை. ஒரு சரியான மனிதனா மாறுற வரைக்கும் நமக்கு கட்டுப்பாடு தேவை. இப்போ காலையில் எழுந்துக்கணும் அப்படின்னா நமக்கு அலாரம் தேவை. 5 மணிக்கு எழுந்துக்கணும்னா ஒரு கட்டுப்பாடு தேவை. எத்தனை பேர் அலாரம் வச்சு படுத்து அனுபவம் இருக்குது? நீங்க தொடர்ந்து 7 நாள் நீங்க அலாரம் வச்சு படுத்து பாருங்க, 8வது நாள் நீங்க அலாரம் வைக்கவே தேவையில்லை, 5 நிமிஷம் முன்னாடி நீங்க எழுந்துப்பீங்க. இதுதான் கட்டுப்பாடு. கட்டுப்பாடு தேவையில்லைன்றது என்னன்னா, அதுல பழகி கொண்டவர்களுக்கு கட்டுப்பாடு தேவையில்லை. அவங்களுக்கு அலாரம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களுக்கு அந்த டைம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா அந்த டைம் ஆனால் அவங்களுக்கு விழிப்பு வந்துடும். ஓகேங்களா? இப்போ எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு தான் சொல்லலாம் கை கட்டு வாய் மேலே வை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா பாருங்க? கம்பெனியில் யாருக்குன்னா போய் பேசுவீங்களா அனாவசியமா? நான் போன கிறிஸ்மஸுக்கு ஜான்சனையா கேக் கொடுக்கறது கூப்பிட்டு போயிருந்தார் என்ன. அங்கே பாருங்க சிசிடிவி கேமரா இருக்குது. அவங்களுக்கு அது பழகிட்டதுனால பாருங்க யாருக்கிட்டையும் நின்று அனாவசியமாக என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் சர்ச்சுக்குள்ளே பாருங்க நம்ம என்ன பண்ணுறோம், மெசேஜ் நேரத்திலேயே பக்கத்தில் உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். அப்போ கட்டுப்பாடு நமக்கு தேவை. யாருக்கு தேவைன்னா வளர்ந்து வருகிறவர்களுக்கு நிச்சயம் கட்டுப்பாடு தேவை. அது மட்டும் இல்ல, சீஷர்கள் ஆரம்ப நிலையில அவர்களுக்கு கட்டுப்பாடை தேவன் வைக்கல. எங்கடாப்பா கட்டுப்பாடு வச்சுட்டா அவங்க நம்மளை விட்டு என்ன பண்ற போறாங்க, ஓட்டுற போறாங்கன்னு கட்டுப்பாடு வைக்கல. ஆனால் அவர் இந்த பூமியை விட்டு பரலோகம் போகும்போது அவர்களுக்கு பிரதான கட்டளைகள் என்ன பண்ணிட்டு போனாரு, அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தினார். அப்போ நம்முடைய சபையின் வளர்ச்சிக்காக, நம்ம இன்னும் நம்முடைய தரத்தை உயர்த்துவதற்காக, இன்னும் நம்முடைய சுபாவத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம வளருவதற்காக நிச்சயம் நமக்கு என்ன தேவைங்க, கட்டளைகளும் நமக்கு ஒரு சில கோட்பாடுகளும் சட்டதிட்டங்களும் தேவைதான் படுகிறது. அதே போல ஆரம்பத்தில் இல்லைன்னாலும் முடிவில் நமக்கு கட்டளைகளும் நிபந்தனைகளும் அவசியமாகுது. ஒரு சில நேரத்தில் ஆரம்பத்தில் கட்டளைகளும் நிபந்தனைகளும் தேவையா இருந்தாலும் முடிவில் நமக்கு அது தேவையில்லாம தான் போகிறது. குறிப்பா இந்த நல்ல சமாரியனை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, ஒருத்தன் அங்கே குத்துயிரும் கொலை உயிருமா அவன் படுத்து கொண்டிருக்கும் போது ஆசாரியன் பார்த்துட்டு இப்படி போயிடுறாரு, லேவியன் பார்த்துட்டு அப்படி போயிடுறாரு. ஆனால் இந்த நல்ல சமாரியன் போய் அவனை தொட்டு அவனை எடுத்து அவனை என்ன பண்றாரு, சத்திரத்தில் கொடுத்து பணத்தை கொடுத்து உதவி செய்கிறார். இது அன்லிமிட்டெட் அன்பு. அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது, அதை தாண்டி ஒன்று இருக்கும். நீங்க பாருங்க, சொன்னா நல்லா, ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. 7 மணிக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா நம்ம 7 மணிக்கு முன்னாடியே போயிடும். அதான் அளவு கடந்த அன்பு. இதுல ரூல்ஸே கிடையாது. நீ என்ன ரூல்ஸ் 7 மணிக்கு வர சொல்ற, நான் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ரெடியா இருப்பேன். இதான் என்னதுங்க ரூல்ஸ் பிரேக் பண்றது. நம்ம டூருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ரெடி ஆகுங்க 4 மணிக்குன்னா நைட்டெல்லாம் தூக்கமே வராது. இது அன்கண்டிஷனல், தேவையே கிடையாது. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. அன்பு அன்றாய் சொன்னாரு 1 விரல், அன்பு சொன்னாரு 5 விரல். நான் சொல்லுகிறேன், கையே 1 விரல் வித்தியாசம் இருக்குதுன்னா சபையில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒரு ரகம்தான். மணிமேகலக்கா ஒரு மாதிரி. இங்க உட்காந்துக்கிற 6 பேருமே இங்க பாருங்க, முன்னாடி இருக்கிற இங்க 6 பேருமே 6 விதம். நான் அன்புராஜி ஒரு விதமா தான் பார்க்குறேன், கண்ணகி சிஸ்டர் ஒரு விதமா தான் பார்க்குறேன், ஹெலன் ஸ்னேகாவை ஒரு விதமா தான் பார்க்குறேன், அதே போல ஹானி ஒரு விதமா தான் பார்க்குறேன், பிரவீனை ஒரு விதமா தான் பார்க்குறேன். அப்போ இவர்கள் எல்லாருக்கும் ரூல்ஸ் பிரேக் பண்றதுக்கான உரிமை அவங்ககிட்ட தான் இருக்குது. அதை ஃபாலோ பண்றதையும் அதை பிரேக் பண்றதையும் எதை பொறுத்துன்னா அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது. சண்டேனா சர்ச்சுக்கு வரணுன்றது ரூல்ஸ். ஸ்னேகா வேலைக்கு போயிட்டு பிறகு அந்த ரூல்ஸ் இங்க ஃபாலோ பண்றது, அங்க ஃபாலோ பண்றீங்க. ஒருவேளை முடியாத சூழ்நிலை ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அண்ணா சொன்னார், ஏன் லேட்டாக வந்த, உடம்பு முடியல, நம்மளால உடம்பே முடியல, ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், அன்னைக்கு எப்படி சண்டே நம்ம சர்ச்சுக்கு வர முடியும்?
கிளம்பி நம்மளால என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் வாரம் திருவிருந்து எடுக்க முடியாது. ஆனா நல்லா இருந்து, நல்ல சுகமா இருந்து, நல்ல அழகா ஒயிட் அண்ட் ஒயிட் புடவைய ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நம்மளால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியும். அப்பயே நம்மளால ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அப்போ நமக்குள்ள ஏதோ ஒரு அளவு கடந்த அன்பு இல்லை, ஏதோ ஒன்று நமக்குள்ள குறைவா இருக்குதுன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? வர புதிய ஆண்டுல என்னுடைய தீர்ப்பு என்னன்னா, ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக நான் வளர வேண்டும். நம்ம எல்லாரும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், வளர்ந்துட்டோம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? வளர போறீங்களா, வளர்ந்துட்டே இருக்கிறீங்களா, வளர்ந்துட்டீங்களா? சொல்லுங்க. வளர்ந்துட்டீங்களா? வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். அப்போ நம்மளுக்கு கட்டளை வேணுமா வேணாவா? நிபந்தனைகள் வேணுமா வேணாவா? என்ன பண்ணா அப்போ சபைக்குன்ற ஒரு கட்டுக்கோப்பு வேணுமா வேணாவா? ஃபாலோ பண்றவங்களுக்கு தேவையே இல்லை. கரெக்டா 9 மணிக்கு வரவங்களுக்கு இது தேவையே இல்லை. அவங்க 7 மணிக்கே கூட வந்து போவாங்க. சைனி எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்து வந்து சர்ச்செல்லாம் பெருக்கிட்டு அவங்க முன்னாடியே அட்டண்டன்ஸ் போட்டு என்ன பண்ணிடுறாங்க, போய் மறுபடியும் வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவையில்லை, சண்டே 2 டைம் வந்து ஆலயத்தை எட்டி பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்போ குறிப்பா நமக்கு நிச்சயம் நிபந்தனைகளும் கட்டளைகளும் தேவை. ஆமென். ஜெபத்தோட அவைகளை நான் ரெடி பண்ணுங்கிறேன். ஓகேங்களா? ஒரு சபையில அங்கத்தினராக இருக்கிறவர்கள் நான் வச்சிருக்கிறது என்னன்னா, குறைஞ்சது ஒவ்வொரு திருவிருந்திலையும் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். மினிமம் 2 வாரமாகிலும் அவர்கள் கட்டாயம் சபைகளுக்கு என்ன பண்ணணும், வரணும். 3 மாதம் அவங்க ஒரு ஆள் அட்ரஸும் இல்லைன்னா கட்டாயம் அவங்க சபைக்கு ஒரு லெட்டர் எழுதி தரணும். இதனால தான் என்னால் என்ன பண்ண முடியல. கம்பெனிலலாம் பாருங்க, லீவ் போட்டாங்க அப்படின்னு சொன்னா எதுக்காக லீவ் போட்டாங்க, என்ன பண்ண, லெட்டர் எழுதிய. ஃப்ரீ லீவ் இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அவங்க எழுதி தரணும். அதனால அதை நம்ம சண்டே கொஞ்ச நேரம் அதை குறித்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், நாம் டிஸ்கஷனோடு கூட நாம் சண்டே புது வருடத்தில் புது ஞாயிறிலே நாம் அதை குறித்து நாம் பேசுவோம். வேலை அருமையாக பேசினேன். இவங்க எல்லாரையும் நம்ம கரங்கள் தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். இன்னும் வாய்ப்பு விடணும்னு தான் பார்க்குறேன். நமக்கு என்ன இல்லைங்க, டைம் இல்லை. ஓகே, நீங்கள் உங்களுடைய இடங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குதுங்க? இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. ஆமே, எல்லாம் நம்ம எழுந்திருக்கலாம். ஆனால் எவ்வளோ நாள் தான் நம்ம ஆராதனை பண்ணினே அப்படியே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஆராதனையே ஸ்டாப் பண்ணிட்டு ஹாப்பி நியூ இயர்ன்றோம். அதனால சற்று வித்தியாசமாக இந்த வருஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு அப்புறமா ஆராதனைக்கு என்ன பண்ணலாம். புது வருடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. சபையார் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. இந்த ஆண்டு உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை தந்து நடத்துவாராக. ஹாப்பி நியூ இயர். பிரைஸ் தி லார்ட். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹாப்பி நியூ இயர் மா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு ஆண்டை ஆண்டவர் காணும்படியாய் நம்ம யாவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இன்னும் ஒரு ஆண்டை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டு மிகவும் நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வாக்குத்தத்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சு ஆராதிச்சு நாம் நிறைவு செய்ய போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? வாக்குத்தத்த வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நல்ல அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வசனம். இந்த வசனத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும். ஆமென். இல்லை 5 காரியங்களை நான் நாளைக்கு காலையில் நான் பேச போகிறேன்.
அந்த 5 பாயிண்ட் வரைக்கும் உங்களை சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க திரும்ப சொல்லுங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள். 2வது காரியம், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். நீங்கள் அதிசயமாய் நடத்தப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நீங்கள் வெட்கப்படாதிருப்பீர்கள். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் இந்த 5 ஆசீர்வாதத்தை இந்த வேத பகுதியில் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாமா? நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் ஆண்டவர் நம்மளை சம்பூர்ணமா சாப்பிட பண்ண போகிறார். நம்மளை திருப்தியாக்க போகிறார். அதிசயமா நடத்த போகிறார். நடத்துறதை நினைச்சு நம்ம கர்த்தருடைய நாமத்தை துதிக்க போறோம். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியை நாம் காலையில நாம கேட்போம். இது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நேரம், ஆண்டவரை துதிக்கிற ஒரு நேரம். 2026 ஆரம்பம் துதி சத்தம் கேட்க போகுது. ஆமென். வாய் ஆண்டவரை துதிக்கணும். துதி சத்தம் கேட்கும் போதே பிசாசு அலறடிச்சு ஓட்டுருவான். கடந்த ஆண்டில் இருந்தது கிடையாது. இந்த ஆண்டில் நம்முடைய நாளினுடைய துவக்கம் என்னவா இருக்கணும்னா துதி சத்தமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. துதி செய்ய ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இந்த ஆண்டினுடைய இந்த துவக்கம் என்னன்னா துதி. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, இப்போ துதிக்கிற துதி கடைசி வரைக்கும் துணிக்கணும். ஆமென். இப்போ துதிக்கிற துதி சாத்தானுக்கு சாவு மணி அடிக்கிறதா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா நம்ம சம்பூர்ணமா சாப்பிட போறோம். ஆமென். இந்த ஆண்டில் நம்ம திருப்தியாக போறோம். இந்த ஆண்டுல ஆண்டவர் நம்மளை அதிசயமா நடத்த போறாரு. இந்த ஆண்டுல நம்ம ஆண்டவரை நல்லா துதிக்க போறோம். அதான் 4வது பாயிண்ட். ஆமாவா? 4வது பாயிண்ட், நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீங்க. 5வது பாயிண்ட் என்னன்னா நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஆமென். ஒரு போன ஆண்டுல வெட்கப்பட்டுக்கலாம், ஒரு வெட்கப்படுற மாதிரி இருந்திருக்கலாம். இந்த ஆண்டுல ஆண்டவர் நம்மளை வெட்கப்பட மாட்டாரு, வெட்கப்பட நம்மளை விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. துதிக்கலாமா? நம்ம ஆராதிக்கலாமா? ஜான்சனையா நம்மளை ஆராதனை நடத்துவார். நம்ம ஆராதிச்சு நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்து நம்ம வீடுகளுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம கடந்து செல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை கண்ணினமை போல பாதுகாத்து இந்த 2026 காணும்படியாய் செய்த மேலான தேவனுக்கு நாம் நன்றி சொல்லவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். எல்லா கண்களை மூடலாம். துதி 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 என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரிப்பது ஆண்டுடைய நாமத்தை சொல்லுவது. ஆனால் துதி என்பது நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிப்பது. இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ நன்மைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ நன்மைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் நிந்தனையின் மத்தியிலும் வருடம் முழுவதுமாக கடக்க செய்தாரு. அது நினைச்சுதான் துதிக்க போகிறோம். எல்லாம் ஒரு வாயை சும்மா இருக்கக்கூடாது. நீங்க துதிக்கிற துதி ரோட்ல கிடந்த திரும்பி பார்க்கணும். அப்படி வேலை துதிக்க போகிறோம். ஒரு வாயை சும்மா இருக்கக்கூடாது. போமா துதிக்கிற மாண்டவரே, துதிக்கிற மாண்டவரே, துதிக்கிற மாண்டவரே, அதிசயங்களை செய்த தெய்வமே, என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த தெய்வமே, நாங்கள் போய் துதிக்கிறோம், நாங்கள் போய் துதிக்கிறோம், நாங்கள் போய் துதிக்கிறோம், நாங்கள் போய் துதிக்கிறோம், நாங்கள் போய் துதிக்கிறோம். என் வாழ்க்கையை நன்மைகளை செய்தவரே, என் வாழ்க்கையை நன்மைகளை செய்தவரே, என் குடும்பத்திலே நன்மைகளை செய்தவரே, என்னை முழுவதும் பாதுகாக்கிறவரே, ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்தி வந்தவரே, நாங்கள் போய் துதிக்கிறோம், நாங்கள் போய் துதிக்கிறேன், நாங்கள் போய் துதிக்கிறோம், நாங்கள் போய் துதிக்கிறோம். நன்மைகளின் நாயகனாக, அதிசயம் செய்கிறவராக, அற்புதம் செய்கிறவராக ஆண்டவரை மயிலட்டு மண்ணிலே நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா.
துதிக்கிறோம். எல்லாம் துதிங்க. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரே பாபா பாபா பாபா, ஓரே மாதா ருஷபாயிலே ரபாயிலே ரபாயிலே. ஹalleluya 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 ஹalleluya. எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அடையாற்றும் எங்கள் நக்கினை காலை, அசைவாடும் அடையாற்றும் எங்கள் நக்கினை காலை. எலியாவின் தேவனே
செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த ஆண்டில் ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள், எத்தனையோ ஆண்டவரே வியாதிகள், எத்தனையோ உதவிகள், எத்தனையோ கற்பனைகள், ஆண்டவரே சூழ்நிலைகள், ஆண்டவரே மோசமான நிலைகள் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் விடுதலை கொடுத்து, ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் விடுதலை கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே எனக்கு ஒரு சகோதரர் இருந்து ஆண்டவரே, ஆண்டவரே புதிய ஆண்டுகள் காலம் கிறிஸ்துவிற்கு மேலான கிருபைக்காய் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, துயரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும்
அந்த ஒரே கண்ணீர் வழிபோடு எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை போஷித்து ஆண்டவரை வழிநடத்தி ஆண்டவரை தேவைகள் எல்லாம் அறிந்து ஆண்டவரை நிர்மூலமாக ஆண்டுபடி ஆண்டவரை நிலைநிறுத்தி இந்த சமூகத்தை கொண்டு வந்து ஆண்டவரை நாளை ஆண்டவரை புதிய வருஷத்தை ஆண்டவரை எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர்களே இவரை பாதுகாத்தாண்டவரை புதிய வருஷத்தை காணும்படியாக என் தேவனைகளுக்கு எனக்கு பாராட்டு இருக்கிறீர்களே உங்கள் நன்றி சொல்லுகிறோம் எல்லாம் நடத்தி அப்பாவுக்கு நன்றி அப்பாவுக்கு நன்றி அப்பாவுக்கு நன்றி அப்பாவுக்கு நன்றி அப்பாவுக்கு நன்றி கடந்த ஆண்டு முழுவதும் மக்களை பாதுகாத்து இந்த ஆண்டை காணும்படியாய் சபை மக்களாய் ஆண்டவருக்கு ஒன்று கூடி நாமத்தை மகிமைப்படுத்திக் கொடுக்கிற நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் இரக்கத்தையும் தயவையும் பாராட்டி நம்முடைய மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரிடம் முழுவதுமாக ஆண்டவர் உமக்காய் எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவருடைய மக்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஆண்டவருடைய வழிநடத்துதல் ஆண்டவரை எங்களுக்கு போதுமானவராக இருந்து ஆவியானவர் ஆண்டை முழுவதுமாக எங்களுக்கு ஆண்டவரை வழியில் காட்ட வேண்டுமாக சொல்லிக்கிறோம். நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நாளில் கூட நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இன்று நான் உங்களுக்கு நினைப்படுத்துகிறேன். இது நாம் சித்தியை ஆகும்படியாய் தேவன் சித்தியான பாதையில் நடத்துகிற ஒரு ஆண்டாக இது மாறப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடி நாம் இந்த கேலண்டர் பாருங்க. எனக்கு ஒரு வாஞ்சை பார்த்த உடனே எனக்கு நிறைய நேரங்களில் நிறைய கேலண்டர் பார்த்துருக்கோம். பொம்மை போட்டு ஏசினார் பொம்மை போட்டு. ஆனால் ஜனவரி எடுத்த உடனே ஒரு சொத்தத்தலை மாறம் நிறைந்த ஒரு மிஷினரி. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஷினரிகள் தான். ஒவ்வொரு நாளும் ஏன் நான் போட்டுருக்கேன்னா இதை பார்த்து இதுக்காக ஜெபிக்கணும். இந்தியாவில் உள்ள மிஷினரிமார்களுக்காக, வெளிநாட்டிலிருந்து இந்திய தேசத்துக்கு வந்த மிஷினரிகளுக்காக, நம்ம நாட்டில் இருக்கிற மிஷினரிகளுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற மிஷினரிகளுக்காக நாமும் மிஷினரிகளாக எழுதும்படியாக நம்முடைய ஜெபம் மாறணும். ஹல்லேலூயா. வில்லியம் கேரியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இவர்தான் வேதாகமத்தை அச்சிடுவதில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர். மிச்சம்லாம் இதிலே போட்டிருக்கோம். நீங்கள் அதை வாசிங்க, இந்த வசனத்தை படிங்க, இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த குண்டூசி குத்து வைக்கிறதுக்கு, அப்புறம் பின்னு குத்து வைக்கிறதுக்கு, சப்பாத்தி தைக்கிறதுக்கு, இந்த பீரோவுக்கு மச்சு வைக்கிறதுக்கு எப்படா இந்த மாதம் முடியும் அதை கிழிச்சு ஜீரோவுக்கு என்ன பண்ணிடலாம். இது எல்லாம் என்ன பண்ணுறாங்க பண்ணக்கூடாது. இது முடிஞ்சா கூட இதை நல்லா அழகாக கட் பண்ணி வீட்டில் என்ன பண்ணுங்க, ஒட்டுங்க. நல்லா என்ன பண்ணுங்க, ஒட்டி வைங்க. பிள்ளைகளுக்கு தொடர்ந்து என்ன பண்ணுங்க, மெமரி பண்ண வைங்க. இப்போ பாருங்க, இந்த ஆண்டில் கர்த்தர் பெரிய ஆத்தும அறுவடையை கட்டிடக்கூடாது. ஆமென். திருச்சபையில் நான் சொல்லியிருக்கிறேன், தூங்கினாலும் எழுந்தாலும் நமக்கு மைண்டில் வரணும் 232 ஆத்துமா, 60 வீடு. எத்தனை வீடுங்க? ரட்சிப்புக்காக நம்ம போராடணும். நான் ஒரு மிஷினரியை எழுதணும். ஆமென். என் சபைக்கு நான் ஒரு மிஷினரியை எழுதணும். சொல்லுங்க, என் சபைக்கு நான் ஒரு மிஷினரியாக மாறணும். இது குறிச்செல்லாம் நம்ம இந்த ஆண்டில் நிறைய பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான நேரம். முதல்
மாதத்தில் முதல் நாளில் நம்ம ஆண்டு காப்பு எடுக்க போகிறோம். ஆமென். நாங்கள் வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கே வந்து தான் நீங்கள் போடணும். உங்ககிட்ட என்ன பண்ணாது வராது. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கேலண்டரையும் வாக்குத்தத்தை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் பைபிளில் நீங்கள் வச்சு மார்க்கிறதுக்கு புக் மார்க் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கலாம். சரி, ஓகே. ஐயா என்ன சொல்லிட்டாருன்னா பாட்டு